नारायण 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 सदा निरन्तर हरिगुणगा नारायण 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 श्री गुरुभ्यो नमः हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तम् आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं मन्त्रयामिनं। सच्चिदानन्दस्वरूपं हृद्यस्तीति सदा भाति प्रियं निखिलनिगमार्थसारं यस्य सुरमुनिजनवन्द्यपदाब्जद्वन्द्वम् भक्तचित्ताभिरामं यत्तप्रसरति परिमलप्रेमप्रवाहं तमेव मम सर्वं विहरति प्रशान्तिनिलये साक्षात् ब्रह्मतत्त्वम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चर्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते। किं वा परैरीश्वरसद्यो हृदवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो। रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमभेदकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावपुत्रेति तन्मयतया तरवो विनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यम् तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय श्रीगोविन्दाय नमो नमः। कस्मै येन विभासितोऽयमतुलो ज्ञानप्रदीपः तद्रूपेण च नारदाय मुनये कृष्णाय तद्रूपिणा योगीन्द्राय तदात्मनाथ भगवद्राताय कारुण्यतः। तत्शुद्धं विमलं विशोकम् अमृतं सत्यं परं धीमहि। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। பக்திங்கிறது பாவ பெருக்கால ஒரு சில சமயம் நம்ம ஹிருதயத்தில் தோன்றுறது.
ஒரு நல்ல சத் சங்கத்தில் இருக்கும் பொழுது, பகவத் கதைகளையோ பகவத் விஷயங்களையோ கேட்கும் பொழுது, மகாத்மாக்களுடைய சந்நிதியில் இருக்கும் பொழுது ஒரு பாவம் நமக்குள்ள பெருக்கெடுத்து வருது. அது பக்தியாக மாறி ஒரு பிரேமையாக மாறி கொஞ்ச நாளைக்கு நமக்கு அந்த ஒரு நிலையை தருது. ஆனால் பெரும்பாலுமே நம்ம எல்லாருமே அனுபவிச்சது தான் இது. அந்த காலம் அப்படி போகும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி க்ஷீணிச்சு திருப்பியும் பழைய ஸ்திதிக்கே நம்மளை கொண்டு விட்டுருது. ஆனால் ஞானத்தினால ஒரு பக்தி ஒன்று ஏற்படும். பக்தியா சஞ்சாயத்தே பக்தின்னு பகவான் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்கிறான். அதை பற்றி பக்தினால ஒரு ஞானம், அந்த ஞானத்தினால ஒரு பக்தி. இந்த பக்தியை பராபக்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு. முதல்ல ஏற்படுறது பக்தியாக இருந்தும் அதுக்கு பிறகு ஞானம் உதிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியதான பக்தியை பராபக்தி அப்படின்னு சொல்றார். இந்த பராபக்தி எப்படி வருது அப்படின்னா, பாவபலத்தினால் பாவனாதீத சத்பாவத்தில் இருத்தலே உந்தி பரபக்தி தத்துவம் உந்தி அப்படின்னு ரமண பகவான் உபதேச உந்தியார் அப்படிங்கிற அவருடைய ஒரு ரச்சனையில சொல்றார். பாவபலத்தினால், இந்த பாவம் எழும்புறதே அதோடைய பலத்தினால பாவனா அதீதமான சத்பாவ ஸ்திதி. பாவனைகள் அப்படின்னா ஒரு இமேஜினேஷன்ல வரக்கூடியது. பகவானை பற்றின இமேஜினேஷன்ஸ் தான். ஏதோ வெட்டியா எத்தையோ நம்ம நினச்சிக்கலைங்க. பகவத் விஷயமாகவே பகவானையே நினச்சி அவர் இப்படி இருக்கார், அவர் அப்படி இருக்கார் அப்படின்னு அவருடைய குணங்களை வச்சுண்டு அவரை நம்ம சித்தரிக்கிறோமோ இல்லையோ, அது ஒரு பாவனை தானே. ஆனால் அந்த பாவனைகளெல்லாம் கடந்து ஞான ஸ்திதியில் ஏற்படக்கூடியதான ஒரு பக்தியை பரபக்தின்னு சொல்கிறோம், பராபக்தின்னு சொல்கிறோம். அதுக்கு ஞானம் அவசியம். சில பெரிய பக்தாள்லாம் ஞானத்துக்கு ஆசைப்பட்டா எதனால அப்படின்னா மோட்சத்துக்காக வேண்டி அல்ல, கைவல்யத்துக்காக அல்ல, பக்திக்காக. பகவத் ராமானுஜரே சரணாகதி கத்தியாதிகளில் ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பகவானே, நீ கீதையில ஏதோ சொல்லியிருக்கியப்பா, ஞானம்னு சொன்னியே, பரமஜானம் அப்படின்னு என்னத்தையோ சொன்னியே, அது வந்தா பராபக்தி வரும்னு சொன்னியே, அந்த பராபக்தி வேணுங்கிறதுக்காக எனக்கு அந்த பரமஜானத்தையும் பிரசாதிப்பாயாக அப்படின்னு கேட்கிறார். மோட்சத்துக்காகவோ கைவல்யத்துக்காகவோ இல்லை, உண்மையில் இன்னும் அளவு கடந்த பக்தியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படி ஞானத்தை அடைந்து அதனால் பக்தி செய்பவன் அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப பிரதானமான ஒரு கதை இது, முக்கியமான ஒரு ஸ்கந்தம் இது, பிரஹ்லாத சரித்திரம். ஹிரண்யாக்ஷனை பற்றியும் ஹிரண்யகசிபுவனுடைய பிறப்பை பற்றியும் முன்னமே நம்ம சொன்னோம். அந்த ஹிரண்யகசிபுக்கு பிறக்கக்கூடியதான அந்த பிள்ளைதான் பிரஹ்லாதன், பரமஹரி பக்தன். பெரும்பாலும் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரஹ்லாதன் கதை தெரியாதவா உண்டோ? பிரஹ்லாதன் கதை தெரியலை அப்படின்னா இந்த வரைக்கும் நீ வாழ்ந்தது வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். பிரஹ்லாதன் கதை எனக்கு தெரியலையே அப்படின்னா அப்போ இனி வரைக்கும் என்ன பண்ண, மூட்டை மூட்டையாக திங்கிறத தவிர்த்து வேற என்ன பண்ணன்னு ஒன்னையே நீ கேட்டுக்க வேணும். ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் வந்துட்டு பிரஹ்லாதன் கதை தெரியாமையா இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலையா எல்லாருக்கும் தெரியும் பிரஹ்லாதனுடைய கதை. சின்ன குழந்தைகள் மனக்கட்டும் பிரஹ்லாதன் கதை தெரியும். பிரஹ்லாதன் கதையை கேட்டே தான் வளர்ந்தோம். அப்பேற்பட்ட மகாத்மா, மகானுபாவன்,
அவனுடைய குணங்களை வர்ணனை பண்ணும்பொழுது சாட்சாத் உத்தம ஸ்லோகனான புருஷோத்தமனான எம்பெருமானுக்கு நிகரான குணங்கள் அப்படின்னு சொல்றா. அப்போ அவனுடைய கதையை இங்க சுகாச்சாரியால் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நேர பிரகலாதன் கதைக்கு குதிக்கல, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டு பிரகலாதன் கதையை சொல்றார். என்ன இதெல்லாம் அதுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள். கர்ப்பத்திலேயே பரீட்சித்து பகவான தரிசனம் பண்ணினான். அதனால அவனுக்கு அதுக்கப்புறம் குரு கட்டாட்சம் கிடைச்சது. இருந்தாலும் பகவானைத்தான் அவன் தரிசனம் பண்ணினானே தவிர குருனுடைய உபதேசத்தை அவன் கர்ப்பத்திலேயே கேட்காததுனால அவனால ஒரு சின்ன தவறு நேர்ந்தது அவனுடைய வாழ்க்கையில. ஆனால் இங்க பிரகலாதனோ கர்ப்பத்திலேயே குருனுடைய உபதேசத்தை கேட்டு அதனால ஞானத்தை பெற்று பிறந்ததனால அவனால ஒரு தப்பு கூட நடக்கலை. வாழ்நாள் பூரவும் ஒரு தப்பு பண்ணாம வாழ்ந்தான் அப்படின்னா பிரகலாதன் ஒருத்தன். அதுல இதுக்கு காரணம் என்னென்ன, குரு கட்டாட்சம் முதலியே வந்துடுத்து. பகவத் கட்டாட்சம் ஏற்பட்டா கூட சில சமயம் தப்புகள் நேரும். குரு கட்டாட்சம் வந்துடுத்துன்னா எந்த விதமான தப்பும் இல்லை, அனர்த்தங்களே இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் ஒரு எடுத்துக்காட்டு. யுதிஷ்டிரன் ராஜசூய யஜ்யம் பண்ணினான். அந்த யஜ்யத்துல சிசுபாலனுக்கு வந்த பொறாமையினாலே பகவானை கண்டபடியெல்லாம் பேசி ஏசி அவமரியாதை பண்ணினான். பகவானும் பொறுத்துண்டே இருந்தார். எல்லாருக்கும் கொதிச்சுது கோபம். பகவான் பொறுத்துன்னு இருந்தார். ஒரு 100 தடவை அவன் அபராதம் பண்ணினதுக்கு அப்புறம் பகவான் அவனோட கழுத்தை வெட்டிவிட்டார். இது ஒரு வரம் பகவான் கொடுத்திருந்தார் இந்த சிசுபாலனுடைய அம்மாவுக்கு. 100 தடவை வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு சொன்னார். 100வது தடவை தாண்டின உடனே அவனை வதம் பண்ணினார். அவங்ககிட்டேருந்து ஒரு ஜோதி எழுந்து நேர பகவான்கிட்ட போய் கலந்தது அப்படிங்கிறது எல்லாரும் கண்கூடாக பார்த்தா. அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை பார்த்த உடனே யுதிஷ்டிரனுக்கு வியப்பு தாங்கலை. அது எப்படி, துவேஷினா அவன் இன்னும் பக்தி பண்ணலையே, பகவானை பக்தி பண்ணாமல் அவன் எப்படி பகவானோட ஐக்கியமானான், இதுக்கு என்ன தாத்பரியம் இது அப்படின்னு நாரதரை கேட்க, நாரதர் உடனே பதில் சொல்றார், பகவான் நம்மளை மாதிரியா, கிருஷ்ணனை என்ன ஒன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் எடை போடுறியோ, நம்மள எப்படின்னா நம்மளை பற்றி நன்னா பேசுகிறவாகிட்ட நம்ம ரொம்ப சந்தோஷமாக நன்னா பழகுவோம், நம்மளை தூஷணை பண்ணுறவாள்கிட்டேருந்து விலகிடுவோம், அவளை மதிக்க மாட்டோம், அவள் மேலே நமக்கு ரொம்ப பிரேமையும் இருக்காது. ஆனால் பகவான் அந்த மாதிரி ஒரு வைஷமியம் அப்படிங்கிற புத்தி பகவானுக்கு கிடையாது. இவா நல்லவா இவா கெட்டவாங்கிற எண்ணமே பகவானுக்கு கிடையாது. எல்லாம் தன் குழந்தைகள் தானே. நல்லவா யாரு கெட்டவா யார், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன நினைச்சியோ இல்லையோ, என்ன தியானம் பண்ணியோனோ நீ, அது போருமே அப்படின்னு பகவானுக்கு. நீ எந்த விதத்தில் நீ என்ன தியானம் பண்ணங்கிறதெல்லாம் உனக்கு வேலை. அது நீ பிரேமையால பண்ணியா, துவேஷத்தினால பண்ணியா, அசூயையினால பண்ணியா, நீ எப்படி பண்ணியோ அது உன்னிஷ்டம். என்ன நினைச்சதுங்கிறத தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு பகவான் பார்க்கறதாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்றார் நாரதர். வைரானுபந்தேன நிர்வைரேன பயேன ஸ்னேகாத் காமேன, எப்படியோ பாரு. வைரானுபந்தேன அப்படின்னா துவேஷத்தினால எனிமிட்டினால பகவானே நினை, பரவாயில்லை இல்லையா, வைரம் இல்லவோ நினை, ஸ்னேகத்தோட நினை, காமத்தோட பகவான நினை. ஆனால் எப்படியோ நினைச்சாலும் கதஞ்சித் ந ஏக்ஷதே பிருதக், வேற எதையும் நினைக்காது. அவனை தவிர்த்து நீ வேற எதையும் நினைக்காதபடி உன் நினைவுகள் எல்லாம் அவனை சுத்தியே இருந்தால் அதுக்கு பக்தின்னு பெயர். அது பிரேமையோடத்தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. சுவாமி ஒரு தடவை எங்களை கேட்டார், பக்தினா என்ன அப்படின்னு கேட்டார். நாங்கள் எல்லாரும் அவளுக்கு என்ன தோணித்தோ எல்லாத்தையும் சொன்னோம். பகவான் பதில் சொன்னார், மைண்ட் ஆன் காட் அப்படின்னு பதில் போட்டார். மைண்ட் ஆன் காட், அதான் பக்தி அப்படின்னு. இந்த பாகவதம் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொல்லி கொடுத்துட்டார், மைண்ட் ஆன் காட் அப்படின்னு. அப்புறம் பாகவதத்தில் பார்த்தா அதைத்தான் சொல்றார் நாரதரும். காமாத் த்வேஷாத் பயாத் ஸ்னேகாத் யதா பக்தியேஸ்வரே மனஹ
ஆவேஷ்ய ததகம் ஹித்வா பகவஸ்தத்கதிம் கதாக. நாரதர் யுதிஷ்டருக்கு சொல்றார், காமத்தினாலேயே பகவான் மேல காமம் மையல் கொண்டு, இல்ல பகவான் மேல துவேஷத்தினால, இல்ல பகவான் மேல பயத்தினால, மாச்சி கண்ணை குத்திடும் அப்படிங்கிற பயத்தினால, ஸ்னேகாத்து ஸ்னேகத்தினால, ஒரு பிரேமையினால, சக்கியத்தினால, இல்ல பக்தினால, எப்படியோ நீ எப்படி பண்ணாலும் பலர் பகவானை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒன்னொன்னுக்கும் உதாரணம் சொல்றார். கோபிய காமாத், கோபிகைகள்லாம் பகவான் மேல வச்ச காதல்னால பகவான் அடைந்தார். பயாத் கம்சஹா, கம்சனுக்கு பிறந்த கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து பயம். கிருஷ்ணன்கிற பேரு தெரியாது, கிருஷ்ணன்கிற உருவம் தெரியாது, அதோ அவன் அதோ அவன் அதோ அவன் அப்படிங்கிற பயத்திலேயே இருந்ததுனால பயாத் கம்சஹா. துவேஷாத் சைத்யாதயோ நிருபஹா, சிசுபாலன் ஹிரண்யகசிபு இத்தியாதிகளெல்லாம் துவேஷத்தினால, ஹரித்வேஷம் கிருஷ்ணத்வேஷம், கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது, ஹரிய கண்டா வெறுப்பு அப்படிங்கிறதுனால அவ அடைஞ்சாள். சம்பந்தாத் விஷ்ணயா, விஷ்ணிகள்லாம் யாதவர்கள்லாம் கிருஷ்ணனோட சம்பந்தம் கொண்டாடிண்டா. அவன் நம்மளுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு, அவன் என் பிள்ளை, அவன் என் சித்தப்பா, அவன் என் பெரியப்பா, அவன் என் மாமா, அவன் என்னுடைய கசின் அப்படின்னெல்லாம் அவ சம்பந்தம் கொண்டாடின்றாளே, அதனால சம்பந்தாத் விஷ்ணயா யாதவாதிகள்லாம். ஸ்னேகாத்யூயம் அப்படின்னு இந்த பாண்டவாளை பார்த்து சொல்றார், நீங்கள்லாம் ஸ்னேகம் சக்கியம் பண்ணிண்டே கிருஷ்ணனோட. பக்தியா வயம், எங்களை போன்ற ரிஷிகளெல்லாம் பகவானை பக்தி பண்ணோம், ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் பரமபுருஷன்னு தெரிஞ்சுண்டு பக்தி பண்ணோம். ஆக பல விதங்களில் நாங்கள் நம்ம எல்லாரும் பகவானை அணுகியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவன் பார்க்கறது இல்லை. அவன் பார்க்கறது என்னென்ன கேனாப்யுபாயேன மனகிருஷ்ணே நிவேஷயேத், எப்படியோ எந்த உபாயத்தை நீ கையாளுறியோ அது உனக்கு உன் பொறுப்பு, அது உன் இஷ்டம். ஆனால் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படியோ கொண்டு போய் மனசை கிருஷ்ணன் மேல வை, கிருஷ்ணன்ட்ட கொண்டு போய் மனசை வெய்யி அப்படின்னு. ஆனால் துவேஷத்தோடு நினைக்கிறத விட பிரேமையோடு நினைக்கிறது நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு இல்லையா? ஒருத்தனை வெறுத்தோமானால் அவனை நிறைய நினைப்போம். இன்ஃபேக்ட் நீ யாரை வெறுக்கிறியோ அவளை தான் நிறைய நினைப்பேன். கூட பிரேம கொடுத்துட்டு இருக்கிற மனுஷன் ஆத்துல நிறைய பேர் இருப்பா. உனக்கு பிடிக்காதவனை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன். பாஸ் ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா, வீட்டில் வந்தால் மனைவி இருக்கா, பிரேமையோடு அவனுக்கு ஆற்று வரச்சையே எல்லாம் பண்ணி வச்சுருக்கா, குழந்தைகள்லாம் அப்பா அப்பான்னு ஓடி வருது. ஆனால் அந்த எதுவுமே நமக்கு மனசில் தோண மாட்டேங்கிறது. அந்த பையன் இப்படி பண்ணிவிட்டானே, அந்த படுபாவி இப்படி பண்ணிவிட்டானே, நாசமாக போக இப்படி பண்ணிவிட்டானே, அப்படி இருக்கவாட்டெல்லாம் இப்படி பண்ணான் தெரியுமா என் பாசுன்னு அவன் விற்த்தாந்தம் தான் பெரிய புராணமாக இருக்கு. இங்கே பிரேம கொடுக்குறவாளை பற்றி நமக்கு எண்ணமே இல்லை. பார்த்துருக்கேளோ? பிடிக்காதவன் தான் நமக்கு நிறைய பேசுவோமே தவிர, நினைப்போமே தவிர, பிடிச்சவாளை கூட அப்படி பேச மாட்டோம். அதனால என்ன சொன்னார்னா, ஷார்ட்கட் அப்படின்னா, துவேஷங்கிறது ஒரு ஷார்ட்கட். பகவானை நீ துவேஷிச்சியானால் நீ பகவானை அடைஞ்சுடலாம். ஆனால் அந்த துவேஷங்கிறது நம்ம வந்து பிரேமஸ்வரூபமாக இருக்கிறதுனால துவேஷத்தை நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது. கொஞ்சம் நாள் கழிச்சு போயிடும், நமக்கே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி போயிடும். அப்புறம் யூ கேனாட் சஸ்டெயின் ஹேட்ரட். யூ கேன் சஸ்டெயின் லவ், பட் யூ கேன் நெவர் சஸ்டெயின் ஹேட்ரட். இட் வில் பி தேர் வித் இன்டென்சிட்டி ஃபார் அ வைல். ஆஃப்டர் தட் இட் வில் சிம்ப்ளி வேனிஷ். So it is infinitely better to approach God with love, even though you can equally approach him with hatred. He does not mind it. அப்போ அந்த ஹேட்ரடை பற்றி சொல்லும்பொழுது ஹிரண்யகசிபுனுடைய கதை வருது. அந்த கதையுமே ஞானபூர்வமாக தான் இருக்கு, ஞானபூர்வமாகவே ஆரம்பிக்கிறது. பகவான் வராக அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை கொன்னதுனால ஏற்பட்ட ஒரு கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாம் இருக்குது, சோகம் எல்லாம் இருக்குது. ஹிரண்யாக்ஷனுடைய அம்மா திதி, அவனுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாரும் அழறா. ராட்சசாள் அசுராள்லாம் கொதிச்சிருக்கா கோபத்தில். ஹிரண்யகசிபு அவனுக்கும் கோபந்தான், இருந்தாலும் அவன் முதல்ல ஆசுவாசப்படுத்தினான் அவன் அம்மாவையும் தம்பியினுடைய மனைவியையும். தம்பி பிள்ளைகளுக்கும் அவன் கன்சோலேஷன், ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அது சொல்றதுக்கு அழகான ஒரு கதையை சொல்றான்.
உஷினாராங்கிற ஒரு தேசம். அந்த உஷினாரா பிரதேசத்தில் ஒரு ராஜா, சுயஜன் ஒரு ராஜா, யுத்தத்துக்கு போய் மாண்டு போயிட்டான். அவனுடைய சரீரத்தை அங்கே வச்சுக்கிட்டு அவனுடைய ராணிமார்கள்லாம் அழறா, மந்திரிமார்கள்லாம் அழறா. இந்த அழுகையினுடைய குரல் யமலோகம் வரைக்கும் எட்டித்தான். யமனே கேடு என்ன சத்தம்னு நானா விஷயத்தை தெரிஞ்சுண்டு அங்கேருந்து ஒரு சின்ன பாலக ரூபத்தில் வந்தானாம். வந்து வாழெல்லாம் பார்த்து நீங்களாம் ஏன் அழறேள்னு கேட்டானா. எங்க ராஜா போயிட்டார். எங்க போனார்? எங்க போனார்? எங்க போயிட்டார்னா எங்கேயோ போயிருக்கணும். எங்க போனார்? செத்து போயிட்டார். அவர் இல்லை இப்போ. அப்போ அந்த ஒரு சரீரம் அங்கே இருக்கோ இல்லையோ, அந்த சரீரத்தை பார்த்து அப்போ இது என்ன? இது ஆறு? இதான் ராஜா. ராஜா போயிட்டேன்னு இங்கே தானே ராஜா படுத்துட்டு இருக்கார். இப்போ ஏன் அழல்? சின்ன குழந்தை ரூபத்தில் வந்தாதான்னு. அதனால குழந்தையா உனக்கு தெரியாதுடா, செத்து போயிட்டான்டா, அது வெறும் உடம்பு தாண்டா இங்கே இருக்கு, ஆத்மா எடுத்தோ அப்படின்னாவா. உடனே இந்த பையன் சொன்னான், நீங்கள் ஆத்மாவை பார்த்துருக்கேளா? இதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கேளான்னா. பார்த்ததில்லை. அப்போ இத்தனை நாள் எதை பார்த்தேன்? இந்த சரீரத்தை தான் பார்த்தோம். அந்த சரீரம் தான் இருக்கே. நீங்கள் பார்க்காத ஆத்மாவுக்கு இவ்வளோ அழறா, பார்த்த சரீரம் தான் இங்கே இருக்கேன்னு நான் ஒரு கேள்வியை போட்டேன். அப்போ என்ன தெரியறது இதுல இருந்துன்னா, நம்ம சரீரத்தை தான் பார்த்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் நம்ம ஆக்சுவலாக பிரேம பண்ணுறோம், ஸ்நேகம் பண்ணுறோம். சரீரத்தான் பண்ணோம் அப்படின்னா அந்த சரீரம் தான் இருக்கே அப்படின்னா ஆச்சாரியால் சொல்றா, பாரியா பிப்யதி தஸ்மின் காயே அப்படிங்கிறா. ஒரு மனுஷன் போயிட்டானால் அவனுடைய பெண்டாட்டி கூட அந்த உடம்பை கண்டு நடுங்குவாள் அப்படின்னு. ஏன்னா ராத்திரி முழுக்க அவனோட தான் படுத்துட்டு இருப்போம். கல்யாணம் ஆனதுலேருந்து ராத்திரி அவனோட தான் படுத்துட்டு இருக்கா. அந்த சரீரம் தான் படுத்துட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த சரீரம் மிருத்தமானதுக்கு அப்புறம் அவ கூட அது நீ அந்த ரூம்ல தனியா இருன்னு சொன்னா ஐயோ மாட்டேன் போகும் இல்லையா? அப்போ நம்ம இதுவரைக்கும் எதை பிரேம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆத்மாவைத்தான் நம்ம நாடுகிறோம். பரம அஜ்ஞானியாக இருந்தாலும் தானே சரீரம்னு நினைச்சுண்டு அலைஞ்சாலும் அவன் ஆத்மாவோடத்தான் சம்பந்தத்தை வளர்த்துக்கிறான். அந்த ஆத்மா இனி எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அடங்கிடுத்து அப்படின்னா அவனுக்கு அந்த சரீரத்தில் எந்த விதமான நாட்டமும் இல்லை, எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லை இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவை முதல்லயே தெரிஞ்சுட்டோமானால் இந்த சரீரத்தினால வரக்கூடியதான துக்கம் வராமல் இருக்கும். அதுக்கு தான் ஆத்மஞானம் வேணும்னு சொல்றது. எல்லாம் பகவத் சங்கல்பத்தில் நடக்கிறதா இருக்கிறதுனால யயிச்சயேஷ சிருஜத்திதம் அவ்யயோ யயேவ ரக்ஷத்ய அவலும் அரக்ஷத்யவலும் பதேச்சயஹ தஸ்யாபலாஹ கிரீடனம் ஆஹுரீஷிது சராச்சரம் நிகிரஹ சங்கிரஹே பிரபு. அந்த பாலன் சொல்றான், எந்த ஒரு பிரபு இந்த உலகத்தெல்லாம் தானே சிருஷ்டிச்சு தானே இதை காப்பாற்றி தானே இதை திருப்பியும் உள்ளடக்கிக்கிறாரோ அவருடைய சங்கல்பத்தில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு தான், அவருக்கு ஒரு கிரீடா தான், இதெல்லாம் ஒரு லீலை தான் இதெல்லாம் அப்படின்னு. இந்த சாவும் பிறப்பும் இதெல்லாம் வரும் அவருக்கு ஒரு லீலை. சுவாமியோட அக்கா இருந்தா, சுவாமியோட அக்காவோட ஹஸ்பண்ட் போயிட்டார். நம்ம சுவாமியோட அக்கா ஹஸ்பண்ட் போயிட்டார். அப்போது அந்த பக்தாளுக்கெல்லாமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஈஸ்வரம்மா இல்லாமல் ஓகே. இந்த மாப்பிள்ளை போன உடனே ப்ரொஃபஸர் கஸ்தூரி இருந்தார். பகவான்கிட்ட இப்போ எப்படி போய் பேசுறது? இது என்ன துக்கம் விசாரிக்கிறதா? இல்லை இவருக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லையே, ஒன்றும் இல்லையா, என்ன சொல்கிறது, எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். பகவான்கிட்ட போய் பார்த்தா பகவான் வந்து ஒரு பூவை வச்சுன்னு இப்படி இந்த கையால் போட்டு விளையாடிட்டு இருக்கார். சுவாமி ஒரு பூவை இந்த கையில் எடுத்து இந்த கையில் போட்டுக்கிறார், இந்த கையில் பிடிச்சி இந்த கையில் இப்படி போடுறார், இப்படி பந்தாடின்னு இருக்கார், பூவோட விளையாடின்னு இருக்கார் ஒரு பாட்டு.
அப்போ அங்கேருந்து கஸ்தூரி பண்ணி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டாக கிடச்சி கொடுத்து அவருக்கு. அதனால சொன்னார், என்ன சுவாமி நீங்கள் விளையாடின்னு இருக்கீங்களே, பூவோட விளையாடின்னு இருக்கீங்களே, அங்கே எல்லாரும் எழுதுன்னு இருக்காளே அப்படின்னா. அப்போ பகவான் ஒரு வார்த்தை சொல்லித்து. சுவாமி என்ன சொன்னார்னா, ஆமாம் இந்த பர்த்தும் டெத்தும் இல்லைன்னா எனக்கு என்ன பொழுதுபோக்கு. இஃப் பர்த் அண்ட் டெத் ஆர் நாட் தேர் தென் வாட் அதர் என்டர்டெயின்மெண்ட் டு ஐ ஹேவ் அப்படின்னார் சுவாமி. பிறச்சொன்னே பிறந்த ஒரு குழந்தை பிறந்தது, எல்லாரும் ஹாஹான்னு சந்தோஷப்பட்டா, ஒரு கிழவன் போனார், எல்லாரும் ஓஹோன்னு அழுதா, இதுதான் அவருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகும். இந்த மாதிரி ஆயிண்டே இருக்கும். தூக்கி வாரி போட்டுது. அப்போ தான் இவர் யாரு அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா அப்பப்போ மறந்து போயிடுமே நமக்கு. அந்த மாதிரி இங்கே சொல்கிற கிரீடா தான் எல்லாம். அவனுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு. எல்லாம் பிறக்கிறது, எல்லாம் இருக்கு, எல்லாம் போகிறதுங்கிறது பகவானுக்கு ஒரு விளையாட்டு, ஈஸ்வரனுக்கு ஒரு விளையாட்டு தான் அதெல்லாம். அவன் எப்படி வேணாலும் விளையாடுவான். பதிச்சுதம் திஷ்டதி திஷ்டரக்ஷிதம் கிருஹே ஸ்திதம் தத்விஹிதம் வினஷ்யதி ஜீவத்யநாதோபி ததீக்ஷிதோ வனே கிருஹே பிகுப்தோஸ்ய ஹதோ ந ஜீவதி. ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றார் இங்க. பதிச்சுதம் திஷ்டதி, கீழே நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், வழியில ஒரு பர்ஸோ ஒரு சாவியோ விழுந்துடுத்து. பகவத் சங்கல்பமா இருந்தால் நம்ம ஆற்றுக்கு போய் காணுமேன்னு சொல்லி திரும்பி அந்த பாத்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் அது அங்கேயே இருக்கும். ஆனால் அவன் சங்கல்பம் வேறு விதமாக இருந்தால் வீட்டில் இருக்கிற பொருளே காணாம போய் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி சொல்றார், அவனுடைய சங்கல்பம் இருந்தா நீ அனாதையா காட்டுல இருந்தா கூட பிழைப்பாய். அவன் சங்கல்பம் இல்லைன்னா நீ வீட்டில் சுரக்ஷிதமா இருந்தாலும் போவாய், செத்து போயிடுவாய் அப்படின்னா. தானே எல்லாருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் பழிச்சுடுவோமா, வெளியில் போனால் தான் சாவோமான்னா இல்லையே. ஒரு கப்பலோட கேப்டன் ஒருத்தன் இருந்தான், ஒரு பார்ட்டி, இந்த கேப்டன் வந்திருந்தான். அப்போ அவன் பேஷண்ட் இருந்தான். எப்படி அவனும் கேப்டன், அதுக்கு முன்னாடி அவன் அப்பாவும் ஷிப் கேப்டன், அவன் தாத்தாவும் ஷிப் கேப்டன். அவன் சொன்னா, மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் லாஸ்ட் அட் சி அண்ட் சோ வாஸ் மை ஃபாதர் அப்படின்னா. உடனே one person asked, then how do you still manage to go to sea as a captain? When your father died at sea, your grandfather died at sea, you're still going to the sea as a captain now. அவன் கேட்டான், how did your father die? Oh, he died in bed. How did your grandfather die? He also died in bed. And then how do you go to bed every night? ன்னு கேட்டான். நரசிம்மாவதாரத்தை தானே சொல்ல போறோம். இந்த கட்டத்தில் என்ன ஞாபகம் வருதுன்னா, சுவாமி தேசிகனோட ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், त्वयि रक्षति रक्षकै किमन्यैः त्वयिचा रक्षति रक्षकै किमन्यैः इति निश्चितदीः श्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्. காஞ்சிபுரத்தில் திருவேலுக்கை அப்படிங்கிற இடத்துல நரசிம்மருடைய ஒரு கோவில் ஒன்று உண்டு. அந்த நரசிம்மரை பார்த்து சுவாமி தேசிகன் காமாசிகாஷ்டகம்னு ஒரு 8 ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் இது என்ன சொல்றது அப்படின்னா, பெருமானே நீ என்னை காப்பாற்றும் பட்சத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு வேற யார் வேணும்? நீ என்னை காப்பாத்தலைன்னு முடிவு பண்ணி விட்டியானா இனி என்னை யாரு காப்பாற்ற முடியும்? இதை நிச்சயமா திருடமா நம்பி நான் உன்னை சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்றார். அவன் சங்கல்பிச்சுட்டானால் நம்ம எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கும். பிராணன் போக கடந்தாலும் திரும்பி வரும். அவன் சங்கல்பம் இருந்தா செத்து பழப்பாய். அவன் சங்கல்பம் இல்லையோ அப்படின்னா நன்னா இருந்தாலும் புச்சுக்குன்னு போயிட்டானே அப்படின்பா. அவன் புச்சுக்குன்னு போல சொச்சுக்குன்னு போல, அது பகவத் சங்கல்பம் போறோன்னு விட்டார், போயிட்டான். அதனால இந்த சங்கல்பம் பகவத் சங்கல்பத்தை நினைச்சுட்டு எல்லாரும் இருங்கோ அப்படிங்கிற மாதிரியான ஞானத்தை அந்த யமன் அவளுக்கு சொன்னான் அப்படிங்கிற கதையை ஹிரண்யகசிபு அவள் எல்லாருக்கும் சொல்ல, அதை கேட்ட உடனே அவளுக்கு இல்லாமல் ஆஸ்வாசம் வந்ததுன்னு சொன்னான். இந்த ஞானம் இருக்கே, இந்த வேதாந்தம் இருக்கே, அது யாருக்குமே புரியறதோ புரியலையோ அவளுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தில்
வாலியை பகவான் வதம் பண்ணதுக்கு அப்புறம் தாரை வந்து அழறா. வாலியினுடைய மனைவியான தாரை மகா பதிவிரத்தை அங்கே வந்து அழறா. அவள் அழுகை எல்லாரையும் கலக்கிறது, உலுக்கிறது. அப்போது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஹனுமானை பார்த்து, நீ போய் கொஞ்சம் வேதாந்த உபதேசம் பண்ணு தாரைக்கின்னு சொல்கிறார். அப்போ அங்கேருந்து ஹனுமான் வந்து சொல்கிறார், உடம்பு தானேம்மா அழிஞ்சுது, ஆத்மா நித்தியவஸ்து அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். ஒரு ஸ்திரீ கணவனை இழந்து அழறாள். அவளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன ஆறுதல் அப்படின்னா, உடம்பு தானே போச்சு, ஆத்மா என்னைக்கும் இருக்கே, நீ யாரே புருஷன் அப்படின்னு நினச்சிட்டு இத்தனை நாள் பிரேம பண்ணியோ அவர் போகலையே, அவர் எங்கே போக முடியும் அப்படின்னெல்லாம் சொல்லி ஆஸ்வாசப்படுத்தும் பொழுது அவளும் சுதாரிச்சுக்கிறாள். ஒருத்தரை துக்கம் விசாரிக்கணும்னாலும் இப்படி விசாரிக்கணுங்கிறத நம்ம கற்றுக்குறோம். அவள் சுச்சோ போயிட்டாரே அப்படின்னா அவள் இன்னும் அழுவா, பாவம். ஏற்கனவே அழறா. அவள் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கும்பொழுது அவளுக்கு துக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஐயோ பாவம், நீ என்னதான் பண்ணுவியோன்னு அவள் இன்னும் அழுவா. ஆத்மா சாஸ்வதமானது, தேகம் என்னைக்கு இருந்தாலும் போக வேண்டியது தானே, அதனால என்ன போ அப்படின்னு சமாதானப்படுத்திக்கோன்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி சமாதானப்படுத்தினால் அதில் ஒரு சக்தி இருக்கத்தான் செய்கிறது. அதனால இதி தைத்தியபதேர் வாக்கியம் திதிரா கர்ண சஷ்ணுஷா புத்திரசோகம் க்ஷணாத் த்யக்த்வா தத்துவே சித்தமதாரயத். புத்திரசோகத்தை தித்தியானவள் க்ஷணத்தில் விட்டுட்டு ஆத்ம தத்துவத்தில் மேலே தன் சித்தத்தை செலுத்தினாள் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஹிரண்யகசிபனுடைய உபதேசத்தை கேட்டு, ஹிரண்யகசிபு பொல்லாதவன் தானே சொல்கிறோம், அவன் பண்ண வேதாந்த உபதேசத்துக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு பாருங்கோ. அப்போ அவன் எப்பேற்பட்டவன்கிறது இதுலேருந்தே நமக்கு ஒரு சூச்சிக்க தெரிகிறது. இருந்தாலும் அவனுடைய பிராரப்தம்னு ஒன்று இருக்கு. பகவான் தான் அவனை இந்த ராட்சச அசுர ரூபமாக வர சொன்னார் இல்லையா, அதனால் அவன் போய் பெரிய தபஸ்ஸு பண்ணுறான். உடம்பெல்லாம் அப்படியே கரைஞ்சு போய் வெறும் எலும்பு கூட இருக்குது, அதுக்கு மேலே புத்து ஒன்று, எறும்பு புத்து ஒன்று வந்துடுத்தோ, அப்படியும் தபஸ் பண்ணுறான். பிரம்மா அங்கேருந்து வந்து, இந்த மாதிரி தபஸை நான் பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு தபஸ் யாரும் பண்ணனதில்லை, இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி தபஸை யாரும் பண்ண போகிறதில்லை, அப்போ ஏற்பட்ட தபஸுக்கு நான் மெச்சினேன்னு உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. உடனே நமக்கு தான் தெரியுமே, ஹிரண்யகசிபு கேட்டான் வரம். ஏன்னா வீட்டுக்குள்ளே சாகப்படாது, வீட்டுக்கு வெளியில் சாகப்படாது, மேலே சாகப்படாது, கீழே சாகப்படாது, கார்த்தால சாகப்படாது, பகலில் சாகப்படாது, இரவில் சாகப்படாது, எந்த விதமான அஸ்திர சஸ்திரங்களாலையும் சாகப்படாது, லிவிங் திங்ஸால் சாகப்படாது, நான் லிவிங் திங்ஸால் சாகப்படாது. இன் ஷார்ட், நீ சிருஷ்டி பண்ண எந்த ஒரு வஸ்துவாலையும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னா, யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், இப்படின்னு சர்வ ஸ்பீஷீஸையும் லிஸ்ட் பண்ணி 84 ஸ்பீஷீஸ் இருக்குது, 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்குங்கிற இது அத்தனையும் லிஸ்ட் பண்ணி பிரம்மா உட்காந்துருக்கார், பேஷண்ட்டாக கேட்டுருக்கார், டிக் பாக்ஸ் வச்சு ஓகே, அப்புறம் ஐபேட் வச்சுட்டோம், என்ன வச்சுட்டோம், ஆர்டர்லாம் எடுத்துக்கிறா இல்லையா இப்போலாம். அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுத்துக்கிற மாதிரி இவனும் குடிச்சு அடிக்கிண்டே போகிறான். அவரும் எல்லாத்தையும் ஆர்டர் எடுத்துட்டு பார்த்தார், சரி தத்தாஸ்தூன்னு விட்டார், சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் பாட்டு இவ்வளோ கேட்குறான், அப்படி வளைச்சு மடைச்சு எல்லாம் கேட்டுட்டான், சரின்னு விட்டார், கிளம்பி விட்டார் பிரம்மா. இனிமேல் இவனை நிறுத்தோர் கிடையாது. அதனால மூலகத்தையும் ஆட்சி பண்ணான், எல்லாரையும் ஜெயிச்சான், தேவர்கள் மனுக்கிட்டும் ஜெயிச்சான். லோகானாம் ஏகமீஸ்வரம் அப்படின்னு 3 உலகத்துக்கும் ஏக ஈஸ்வரனாக ஜெகத்பதியாக இவனே வந்துட்டான். ஹரி இல்லை அப்படின்னா, ஹரிங்கிறவனே கிடையாது, விஷ்ணுங்கிறதே கிடையாது, இதெல்லாம் சும்மா ஏமாத்திரவா கிரியேட் பண்ணுறதான ஒரு விஷயம் அப்படின்னு ஏத்திசம்ங்கிற மாதிரி கொண்டு வந்தானோ ஒரு செமி ஏத்திசம். மிச்சவெல்லாம் ஒத்துண்டான், பிரம்மா எல்லாம் ஒத்துண்டான். அவன் பிரம்மா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அவர் வரமெல்லாம் கொடுத்தாரு. விஷ்ணு மாத்திரம் கிடையாதுன்னு, விஷ்ணு பக்தாள்லாம் இருந்தால் அவளை ஹிம்சை பண்ணுறது, அவளை சித்திரவதை பண்ணுறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணான். சோஷியலிஸ்ட் ரெஜிம் பாவம், கம்யூனிசம் மாதிரி இருந்தது திட்டத்தட்ட. மனுஷாளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுத்தான். எப்போ பாரு செடிகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டானா, மரங்கள் செடிகள்லாம் ஆல் ஃப்ரூட்ஸ் இன் ஆல் சீசன்ஸ் அப்படின்னா. பர்ஃபெக்ட் கிளைமேட் கண்ட்ரோல் கொண்டு வந்தானாம் அவன். நோ கிளைமேட் சேஞ்ச் அட் ஆல். ஏன்னா எப்போ பாரு ப்ளசன்ட் கிளைமேட் தான்.
வெயிலும் இல்லையாம், குளிரும் இல்லையாம். ஜலாசயங்கள்லாம் எப்பவுமே தண்ணி நிரம்பி இருக்குமாம். மாடுகள்லாம் எப்போ வேணாலும் பால் கொடுக்குமாம், எப்போ வேணாலும் காற்று வீசுமாம், எப்போ வேணாலும் தண்ணி கிடைக்குமாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான சுச்சுவேஷனை பண்ணி வச்சுட்டான். ஆனால் நோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஆர் வர்ஷிப், நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதெல்லாம் மாத்திரம் ஒரு ரூல் இருக்கு. எல்லா சுக சௌகரியங்களும் இருந்தாலும் மனுஷாளுக்கு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை. ஏன்னா ஃப்ரீடம் இல்லையே. சரி போட்டும், இவனாவது நிம்மதியாக இருந்தானா அப்படின்னா சுகாச்சாரியால் சொல்கிறது, இவனுக்கு இருந்த லேக் ஆஃப் சென்ஸ் கண்ட்ரோல்னால அவனுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு. அஜிதேந்திரியனாக இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக இருந்தபடியினால், இந்திரிய வசத்தில் இருந்ததுனால அவனுக்கும் சாந்தி இல்லை, அவனுக்கும் நிம்மதி இல்லை. ஆக மொத்தம் யாருக்கும் இல்லையா. இப்படி அசாந்தி நிலவும் அந்த தருணத்தில் தேவர்கள் எல்லாம் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணினா. பகவான்கிட்ட போய் கையை கூப்பி நின்னா, பகவானே இப்படி இரண்யகசிபு கஷ்டப்படுத்துறானே எங்களை அப்படின்னா, பகவானோ மா பைஷ்ட விபுத சிரேஷ்டா, பயம் வேண்டாம் அப்படின்னார் பகவான். யாம் இருக்க பயமேன் அப்படின்னார். ஒரு பயமும் வேண்டாம். சர்வேஷாம் பத்ரமஸ்துவகா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே உண்டாகட்டும், எந்த பயமும் வேண்டாம். மத் தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே, என்ன பார்த்தியோ இல்லையோ, என் தர்ஷனாச்சோன்னு உங்களுக்கெல்லாம் இதுலேருந்து எல்லா நன்மைகளும் வரும், போங்கோ இனி திரும்பலாம் அப்படின்னார் பகவான். அவளோன்னா உங்களை தான் பார்த்துட்டே இருக்குமே, ஒரு நன்மையும் வர மாதிரி தெரியல, ஹிரண்யகசிபு முதல்ல அழிச்சாதான் நன்மை வரும் அப்படின்னா. இந்த ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தன் அப்படின்னு ஆரம்பித்தா பகவான் உடனே அடுத்தவாளை பற்றி நிந்த பண்ணுறது பகவானுக்கு பிடிக்காது. அதனால் பகவான் நிறுத்தி, ஞாத்தமே தஸ்ய தௌராத்மியம், அவனை பற்றி தெரியும் எனக்கு, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். தெரியும் அப்படின்னா அப்போ பேசாமல் இருக்கேளே. தஸ்ய சாந்திம் கரிஷ்யாமி, அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன். நான் பண்ணுறேன் சரி, எப்போ? காலம் தாவத் பிரதீக்ஷத, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். லைஃப்பில் ஏதேதோ கஷ்ட காலங்கள்லாம் வரும். ஆனால் காலம் தாவத் பிரதீக்ஷத்தை அப்படிங்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் என்ன அது போயிடும். ஒன் ஆஃப் டூ திங்ஸ் வில் ஹேப்பன். இஃப் மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்ட்ரைக்ஸ் யூ, இஃப் சம் ட்ரபிள்ஸ் கம் டு யூ, தென் ஜஸ்ட் வெயிட். ஒன் ஆஃப் டூ திங்ஸ் வில் ஹேப்பன். ஐதர் இட் வில் கோ அவே ஆர் யூ வில் கெட் யூஸ் டு இட். Either it will go away or you will get used to it. ஆக மொத்தத்தில் it will cease to matter. அவ்வளோதான். அது வரைக்கும் குதிக்கிறது தான், தையா தக்கான்னு குதிக்கிறோம், நம்ம மேலுக்கும் கீழுக்கும் குதிக்கிறோம். இன்னும் என்ன பண்ணுறது, கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் விட்டால் அந்த கஷ்டமே பழகி போய்டும், கஷ்டமாகவே தெரியாது. அப்புறம் அது இஷ்டமாகவே போய்டும். அப்புறம் அது இல்லைன்னா தான் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. தலைவலிச்சே பழகிப்படுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒன்றா வலிக்கிறேன், என்னவோ மாதிரி இருக்கே, தலையே வலிக்கலையே இன்னைக்குன்னு தோணும். ஏதாவது ஆயிடுத்தா எனக்கு, ஏதாவது வேற ஏதாவது வியாதி வந்து கொடுத்தா, எனக்கு தலைவலி ஏன் போயிடுத்து அப்படின்னு அர்த்தம் தான். ஆற்றுல சண்டை போட்டுட்டே இருப்பா ஆற்று மாமியோட, எப்போ பாரு சண்டை போடுவா. ஒரு நாளைக்கு அந்த ஆற்று மாமி சொன்னால், நான் எங்கள் அம்மாத்துக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் நாளைக்குன்னா கிளம்பிட்டா. ஒரு 2 நாளைக்கு நிம்மதி, அபாடா அப்படி நிம்மதி. அப்புறம் 3ஆம் நாளைக்கு அப்புறம் போர் அடிக்கிறது. 3ஆம் நாளைக்கு அப்புறம் போர் அடிக்கிறது. அவள் இல்லாமல் நன்னாவே இல்லையே. ஏதோ முதல் 2 நாளைக்கு ஏதோ ஓட்டினா, அப்புறம் பார்த்தா 3ஆம் நாளைக்கு அப்புறம் எதை சாப்பிட்றது. அவர் இருந்தால் எதையா பண்ணி போடுவோம். பாத்திரமாக சிங்கில் அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ இந்த மனுஷன் ஒன்றத்தையும் வாஷ் பண்ணத்தை காணும். அவர் இருந்தால் வாஷ் பண்ணி வைப்போம். துணியாக இங்கே இருக்குது, அப்போ வாஷிங் மிஷினில் போடத்தை காணும். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, நீ எப்போ திரும்பி வர? அவர் இருக்கிறவருக்கு, நீ போய் தொலை, உங்கள் அம்மாத்துக்கே போ அப்படின்னு அமிச்சாச்சு. 3 நாளுக்கு அப்புறம் நீ எப்போ திரும்பி வர அப்படின்னு. ஏன் நன்னாவே இல்லை, போர் அடிக்கிறது. என்னது போர் அடிக்கிறது? நம்மளும் சண்டை போடாமல் போர் அடிக்கிறது. அதனால கொஞ்சம் நம்ம பொறுமை, சபுரி அப்படின்னு ஷெடி பாபா சொல்லுவார். அது ஸ்ரத்தா சபுரி அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவார். சபுரி கொஞ்ச நாள் பொறுத்துன்னு இருந்தோமானால் எல்லாம் போயிடும். ஒன்றும் அப்பேற்பட்ட கஷ்டமே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா யாருமே மீண்டு வந்திருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் பழைச்சு இன்னும் இருக்காளே மனுஷா. இதுலேருந்து என்ன தெரியறது? அப்படி ஒரு கஷ்டங்கிறது இல்லைன்னு தெரியறதோ இல்லையோ, அதை மறந்தும் இருக்கக்கூடியதான நிலை ஏற்படுறதே மனுஷா. அதனால பிரதீட்சத்தை அப்படின்னா, இவன் அப்படியே தலையை சொரிஞ்சுன்னு நின்றுட்டு இருந்தா, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்னால் தேவையில்லைன்னா,
யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷः சவா ஆஷு வினஷ்யதி. பெரிய லிஸ்ட் போட்டார். அவன் எப்போ தேவர்கள், வேதம், பசுக்கள், பிராமணர்கள், தர்மம், என்னிடை இவா மேல துவேஷத்தை எப்போ வளர்த்துக்கிறானோ அப்போ அவனை நான் அழிக்கிறேன் அப்படின்னு உடனே அவா சொன்னா, இதெல்லாம் அவன் ஏற்கனவே பண்ணிவிட்டானே பிரபோ. அவன் வேதத்தை நிந்தனை பண்றான், பசுக்களை ஹிம்சை பண்றான், அடிச்சு திங்கறான், பிராமணாலும் ஹிம்சை பண்றான், தேவர்களான எங்களை ஹிம்சை பண்றான், அதர்மமாக தான் இருக்கான், உங்களை ஹரியே கிடையாதுன்னு சொல்றான். இப்படி இருக்கும்பொழுது இன்னும் எத்தனை நாளை காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற உடனே நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா துருஹ்யேத் அனிஷ்யே அபி வரோர்ச்சிதம். அப்பதான் பகவான் அந்த ரியலான சீக்ரெட்டை வெளிவிடுறார். பகவான் என்ன சொல்றாருன்னா, எப்போ என்னுடைய பரமபக்தனான பிரஹ்லாதனை அவன் ஹானி பண்றானோ அப்போ அவனை நான் வரம் இருந்தாலும் அவனை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அப்போ தேவர்களுக்கு பண்ணா தப்பு இல்லையாம், வேதத்துக்கு பண்ணாலும் தப்பு இல்லையாம், பசு பிராமணர்களுக்கு பண்ணாலும் தப்பு இல்லையாம், அதெல்லாம் பொறுத்துப்பானாம் பகவான். ஆனால் எப்போ என் பக்தனான பிரஹ்லாதனை இவன் கஷ்டப்படுத்துறானோ அப்போ வரம் இருந்தாலும், பிரம்மா கொடுத்த வரம் இருந்தாலும் நான் அவனை வதம் பண்ணுவேன். அப்போ பகவானுக்கு பக்தாள் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமை நமக்கு புரியறது இல்லை. மிச்சவாள்லாம் கஷ்டப்பட்டாலும் பொறுத்துப்பானாம் பகவான், பக்தாள் கஷ்டப்பட்டா பகவானால பொறுத்துக்கவே முடியாது. ஒரு விஷயம் காணும்னு பகவான்கிட்ட சுவாமிகிட்ட சொல்லி பாருங்கோ பாவம். நீ கார்த்தால கூட ஒரு விஷயம் அப்படிதான் ஆச்சு. ஏதோ ஒரு விஷயம், ஐயோ நான் கொண்டு வரல, ஊர்ல இருந்து கொண்டு வரலையே சுவாமி, கொண்டு வரலையே சுவாமி, அதை இப்போ வேணும்னு படுறதே அது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவாத்துலேயே இருக்கு அந்த விஷயம். இது எப்பவுமே இருக்குமா அவங்க ஆத்துலன்னா இல்லை, இப்போ எதிர்ச்சியாக வாங்கி வச்சோம் அப்படின்னா, இதுக்கோ வாங்கி வச்சோம் அப்படின்னா, அப்போ நினச்சின்னேன் என்ன கருணை உனக்கு, எவ்வளோ கிருபாமூர்த்தி நீ. ஒரு சாதாரண விஷயம், அது அல்ப விஷயம், அது இல்லைனாலும் ஒன்றும் பெரிய ஒன்றும் சப்தாகம் ஒன்றும் நிற்க போகிறது இல்லையே, சாதாரண அல்ப விஷயம் தானே. இந்த அல்ப விஷயமும் கூட நம்ம கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லப்படாதேங்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வாங்கி வைக்க வச்சிருக்காருன்னா அது என்ன கருணை, அது எப்பேற்பட்ட கிருபாமூர்த்தி நம்மளுடைய பகவான். பக்தாள் மேல அவருக்கு அப்படி ஒரு பிரீத்தி, அப்படி ஒரு பிரீத்தி, பக்த பிரீத்திங்கிறது அவருக்கு சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு பிரீத்தி. அதனால சொல்றார், இந்த பிரகலாதனுக்கு ஒரு கஷ்டமானால் நான் உடனே வந்துடுவேன். இந்த பிரகலாதன் அப்படி என்ன விசேஷம்னா, யாரு பக்தன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணத்தை இங்க பகவானே சொல்றார். நிர்வைராய பிரசாந்தாய, ரெண்டு விஷயம் சொல்ற. யாரு மேலேயும் வைரம் இல்லை, அப்படி என்ன யாரு மேலேயும் என்மிட்டிங்கிறதே கிடையாதான் அவனுக்கு. எல்லார்ட்டையும் பிரேம. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையேவச்ச. எல்லார்ட்டையும் கருணை, எல்லார்கிட்டையும் மித்திரபாவம் தானே தவிர துவேஷம் கிடையாது, பகை உணர்வு கிடையாது. எல்லாரும் நமக்கு வேண்டப்பட்டவாதான் அப்படிங்கிற எண்ணம் தானாம் பிரகலாதனுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா பிரசாந்தாய, சாந்தமான நிலையில இருக்கான். ஏன்னா அவன் எல்லாம் அவனோட மனுஷாதான். அவனுக்கு அவனை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஹிரண்யகசிபு முதற்கொண்டு எல்லாரும் அவனோட மனுஷா தானே. ஹிரண்யகசிபு போனதுக்கு அப்புறமும் நரசிம்மன் கிட்ட என்ன கேட்கிறான், எங்க அப்பாவை மன்னிச்சுடுங்கோ சுவாமி அப்படிங்கிறான். இப்ப பகவானுக்கு என்ன பிடிக்குங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருந்தா உடனே நம்மளை சம்ரட்சிக்கிறதுக்கு பகவானும் ஓடி வருவான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரஹ்லாதா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐ வில் translate it. The key characteristic of Prahlada that made him so dear to the Lord that he would instantaneously appear when his life was threatened are these two things only. One, he had no trace of ill feeling or enmity with anybody, not even his father who tried to harm him in so many ways. And as a result of that, the second key characteristic was he was in a state of equanimity, peace and equanimity. Nothing affected him. These two
are why he was so beloved to the Lord. So if we also want to be beloved of the Lord, then we also have to cultivate these two characteristics. Love all and stay in a state of absolute total equanimity. Be unaffected by anything. Swami wrote a letter as early as 1940, 45 I think, 42 or 45, to his brother. His elder brother was worried about the young Swami's popularity and all of the miracles that he was performing, and concerned about all the scandals that might arise and the words that people might use. He wrote a letter to Swami to caution him to exercise some restraint in his activities. Because Swami's letter was historic. He wrote back saying, I would not ordinarily respond to such letters. However, because you have written with the purest feelings of love, I feel compelled to respond to you. And in that letter, he makes one beautiful statement. He says, I have come to foster my devotees everywhere. I've come to foster my devotees everywhere. Swami is less than 20 years of age at this time when he's writing this letter. And he says, I have come to foster my devotees around the world. And he adds, but I have my own definition of who a devotee is. A true devotee of mine is the one who remains unchanged in all circumstances, in joy and sorrow. Prashantaya. இதனால பகவான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறான் தேவாளுக்கு, நீங்க போங்கோ, பிரகலாதனுக்கு எப்போ கஷ்டம் ஏற்படுமோ அப்போ வரேன்னா. பிரகலாதன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். பிரகலாதனோன்னா சின்ன குழந்தை, பிறந்ததுலேருந்து அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தெரியறது. எப்படி இருக்கான்னா, ந உத்விக்ன சித்தோ வியசனேஷு நிஸ்பிருஹா ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்துதிருக்கு தாந்தேந்திரிய பிராண ஷரீரதி சதா பிரசாந்த காமோ ரஹிதாசுரோசுரஹா ந உத்விக்ன சித்தகா வியசனேஷு. கஷ்டகாலம் ஏற்பட்டது, கஷ்டம் வந்ததுன்னா அதனால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கானா, அழறதே இல்லையா. ஒன்று இல்லை அப்படின்னாலும் பேசாமல் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறானாம். இருந்ததுன்னா சரி இருக்குங்கிறானாம், அப்படியே இருக்கானாம். நிஸ்பிருகா, ஆசையே இல்லையா. ஒன்று வேணுமான்னா இருந்தால் சரி, வேணும்னு அவன் வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறானும், பேசாமல் இருக்கானாம். ஏன்னா பார்க்குறதையும் கேட்குறதுலையும் என்ன வேல்யூ இருக்குங்கிறத தெரிஞ்சுன்றதுனால இந்த உலக விஷயங்களில் ஏதாவது ஒரு சாரம் இருந்தது அப்படியானால் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படலாம். அசாரமான இந்த விஷயத்துக்கு எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு தோன்றது அவனுக்கு. இந்திரியங்களும் பிராணனும் மனசும் புத்தியும் எல்லாம் தன் வசம் இருக்காம. ஆல்ரெடி 5 வயசு கூட ஆகலை குழந்தைக்கு, அதுக்குள்ள எல்லாம் தன் வசத்தில் வச்சுட்டு இருக்கானா. சதா பிரசாந்த காமஹா, ஆசையே அடங்கி ஒடுங்கி இருக்கான், எந்த விதமான ஆசையும் இல்லையாம். அசுர ஜாதியில பிறந்தாலும் அசுர குணங்கள் எதுவும் இல்லாம இருக்க. ன்யஸ்த கிரீடனகோ பாலோ ஜடவத் தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீத்ருஷம். பிரகலாதனை பற்றி சொல்கிறது ஒரு ஆனந்தம், பகவானை பற்றி சொல்கிறது எவ்வளோ ஆனந்தமோ அந்த மாதிரி பிரகலாதனுடைய குணங்களை சொல்கிறதுங்கிறது ஒரு பரமானந்தம் நமக்கு. ன்யஸ்த கிரீடனகோ பாலா, சின்ன குழந்தையா இருந்தாலும் சும்மா விளையாடின்னு இருக்க மாட்டானாம், பேசாமல் இருப்பானாம். ஜடவத்து தன்மனஸ்தயா, ஜடம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆனால் ஜடம் இல்லை. தன்மனஸ்தயா, பகவானியே நினைச்சுட்டு இருக்கானாம். அது பகவானியே நினைச்சுட்டு இருக்கிறதுனால வெளியில பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வெறும் சும்மா ஜடமா உட்கார்ந்துட்டு இருக்கே குழந்தை பாவம்ங்கிறாளாம். ஏன் இப்படி ஆச்சுன்னா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அவனை பிடிச்சுன்னு கொடுத்தான். எல்லாருக்கும் இவனுக்கு சனி கிரகம் பிடிச்சுட்டு இருக்கு, இவனுக்கு ராகு பிடிச்சுட்டு இருக்கு அப்படின்னலாம் சுக்கர தசை அடிக்கிறதுன்னா அவனுக்கு எப்பவுமே கிருஷ்ண தசை ஒண்ணுதான் அடிக்கிறது. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம்ங்கிற ஒரு பெரிய பூதம் அவனை பிடிச்சுட்டு கொடுத்தான். அதனால கிரஸ்தனா பூதகிரஸ்தனா இருக்கிற மாதிரி இருக்கானாம் அவன்.
கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீத்ருஷம். இந்த உலகம், நம்மெல்லாம் இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அவன் அந்த உலகத்தை அப்படி பார்க்கவே இல்லையா. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணமயமா இருக்கான், பகவன்மயமா இருக்கான் அந்த உலகம். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு இருந்திருக்கார் பாருங்க. ஆசீனஹா பரியட்டன் அஷ்ணன் ஷயானஹா பிரபிவன் புருவன். அம்மா சாப்பாடு ஊட்டினா சாப்பிடுறான், படுக்க வச்சா படுத்துக்கிறான், குளிச்சா குளிப்பாட்டினா குளிக்கிறான், ஏதாவது குடிக்க கொடுத்தா குடிக்கிறான், கேட்டா பதில் சொல்றான், எல்லாம் பண்றானாம். ஆனாலும் நானு சந்தத்த ஏதானி கோவிந்த பரிபிரமிதா. நானு சந்தானி ஏதான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லையா. என்ன சாப்பிட்டோன்னு தெரியலையா, என்ன துணி போட்டுண்டோன்னு தெரியலையா, ஒன்றும் தெரியலையா. ஏன்னா கோவிந்த பரிரம்பிதா, கோவிந்தன்ட்டே அப்படியே லீனமாயி லயிச்சு போயிருக்கானா. மனசு கோவிந்தனை விட்டு விலக மாட்டேங்கிறது எனக்கு. அப்படியே பகவானை பத்தி நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பப்போ சில சமயம் குவச்சித் ருததி வைகுண்ட சிந்த ஷபல சேதனஹா. பகவான் நினைக்கிறான். அப்பேற்பட்ட பகவான், ஆனந்த ஸ்வரூபனான பகவான், பிரேமஸ்வரூபனான பகவான், பக்தாளுக்குன்னு தண்ணியே கொடுக்கக்கூடியதான அந்த எம்பெருமான நினைக்கும் பொழுது அப்படியே கண்லேருந்து கதறிண்டு தண்ணி வருதான். பிரபோ அப்படின்னு தண்ணி வருதான். குவச்சத் ஹசதி. சில சமயம் அந்த பகவான் நினைக்கும்போது சிரிப்பு வருதாம். யோ என் சுவாமி பேர்பட்ட பகவான் இல்லையா அப்படின்னு சிரிப்பு ஏற்படுதாம். குவச்சித் ஹசதி குவச்சித் ருததி. சில சமயம் அழுதும் சில சமயம் சிரிக்கிறதுமா இருக்காம். அழுதுண்டே சிரிக்கிறானாம் சில சமயம். தச்சிந்தாஹ்லாதா. அவனை நினைச்சு அவன் அப்படியே நினைச்சுட்டே இருக்கான் இல்லையா. எப்ப பாரு அந்த பகவத் ஸ்மரணிலேயே பகவத் ஸ்மிருதியிலேயே இருக்கிறதுனால அவன் அப்படியே நினைக்கும் பொழுது சில சமயம் என்ன இருந்தான்னா ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பாடுறானா. உத்காயதி குவச்சித். லவுடா பாடுறான், சாம பாடுற திரும்ப பாடுறான். நததி குவச்சித். நததி குவச்சித் அகுண்டோ விலஜ்ஜோ உத்கண்ட விலஜ்ஜா. சில சமயம் ஹரே நாராயணா கோவிந்தா கிருஷ்ணான்னு கூப்பிடுறானாம். லவுடா விலஜ்ஜா. எந்த விதமான ஒரு ஷேமும் இல்லாம கூப்பிடுறான். திடும்னு கத்த ஹே நாதா சொல்றான், ஹே பிரபோ சுவாமி அப்படின்னு சொல்றான். நிருத்தியதி குவச்சித். டான்ஸ் ஆடானா சில சமயம். இல்லை உள்ளுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிண்டே இருக்கு. ஹரி 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 ஹரின்னு அது குதிச்சு ஆடிட்டு இருக்கான். அதுல குவச்சித் தத்பாவனா யுக்தா தன்மயானுச்சகாரஹா. சில சமயம் இவனே சாஷ்டாங்கமா அப்படி படுத்துக்கிறானா. காத்தா சேஷசயனனா பால அவனே படுத்துக்கிறானா. பகவான் பண்றதெல்லாம் தான் பண்றானா. குவச்சித் உத்புலக தூஷ்ணீ மாஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா ஆஸ்பந்த பிரணயானந்த சலிலா மிலீதைக்ஷணா. சில சமயமானா அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். கண்ணு மூடி இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள அவனுக்கும் பகவானுக்கும் ஏற்படக்கூடியதான அந்த சமாகமம் அப்படியே பகவான் அவன் வந்து கட்டிக்கிறா போல இருக்கான். அதுல கண்கள் மாத்திரம் லேசா ஈரமாறுதான். அந்த ஒரு ஆனந்தத்துல அஸ்பந்த பிரணயானந்த. பிரணயானந்தம் அப்படிங்கிறா. இது ஒரு ஆனந்தம். பிரணயானந்தம்னு ஒரு ஆனந்தம். ஏதோ பிரம்மானந்தம்னு கேள்விப்படுறோம், யோகானந்தம்னு கேள்விப்படுறோம் இல்லையா. பிரணயானந்தம்னா பிரணயம்னா அப்படி ஒரு இன்டிமேட்டான பிரேம இருக்கே, அதுக்கு பிரணயம்னு பேர். பிரணயம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதை விட இன்டிமேட்டா பிரேம இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரேமை இருக்குமாயின் அந்த பிரேமைக்கு பிரணயம்னு பேர். அதனாலதான் பிரணய கலகம்னு சொல்லுவா. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்ப பிரேமையா இருக்கா, பிரேமையோடையே சண்டை போட்டாளானா அதுக்கு பிரணய கலகம்னு பேர். லவ் ஸ்டிஃப்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி
அந்த பிரணயம்ங்கிறது அப்பேற்பட்ட விஷயம். அந்த உள்ளுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள அவனுக்கு பகவான் அவனை வந்து தொடராராம், பகவான் வந்து அவனை ஆலிங்கனம் பண்றாராம், பகவான் அப்படியே அவனை அள்ளி அடைச்சிக்கிறா போல ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம். அதில் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டானாம் குழந்தை. இப்படியா இருக்கக்கூடிய பிரகலாதன் எல்லாருக்கும் புரியாதது. நம்ம அழகா சொல்றோம், இது பெரிய விஷயம் நம்ம நினச்சிக்கிறோம். ஹிரண்யகசிபுக்கு அதெல்லாம் தெரியல. ஒரு சாதாரணமாக ஒரு அப்பா அம்மா இருந்தான்னா குழந்தை ஏதோ இந்த மாதிரிலாம் திடும்னு சிரிச்சுது, திடும்னு அழுதுது, திடும்னு கத்தித்து, திடும்னு டான்ஸ் ஆடித்து, திடும்னு பெஷாம ஆயமுன்னு உட்காந்துட்டு இருந்ததுன்னா என்னாச்சோ குழந்தைக்கு டாக்டரை பார்ப்போமா, சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்ப்போமா, டெவலப்மெண்டல் ஃபிசிஷியனை பார்ப்போமா, பீடியாட்ரிஷியனை பார்ப்போமான்னு தானே அலைவா. ஏதோ உடம்பு சரியில்லை, மனோவியாதின்னு தானே சொல்லுவா. அந்த மாதிரியா இவனும் பயந்து போனானாம் ஹிரண்யகசிபு. அவனும் எல்லாம் பண்ணி பார்த்தான், வைத்தியால கூப்பிட்டான், ஜோஷியால கூப்பிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தான், எதுவும் கைக்கு வரல. உடனே சொன்னா ஸ்கூலுக்கு வேணா அனுப்புவோமே அப்படின்னா. ஏன்னா நமக்கெல்லாம் அதானே ரெமிடி. உடனே குழந்தை நன்னா இருக்கிறது நமக்கு பிடிக்காதோ இல்லையோ, அது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதுக்காக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பவித்திரத்தை, அதுக்குள்ளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு நல்ல பகவத் விஷயங்கள்லாம் நாசமாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே நமக்கு ரொம்ப இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு தானே அனுப்புவோங்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டான். அது என்ன ஸ்கூல் அப்படின்னா சுக்கராச்சாரியா இன்டர்நேஷனல். அசுராளுக்கெல்லாம் குரு சுக்கராச்சாரியார் தான். சுக்கராச்சாரியா இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சிருக்கார் அவர். நம்ம திருவண்ணாமலை போனோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண ஸ்கூலே கிடையாது திருவண்ணாமலையில், எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது ஏன்னா அப்படி பேர் மொத்தம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வந்துடும். லோக்கல் ஸ்கூலாக தான் இருக்கும், ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்கூல். குழந்தையெல்லாம் இங்கேருந்து போகிறது தான், ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பேர் மாத்திரம். மை ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அமேசான் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இன்டர்நேஷனல் தான் ஸ்கூல். சாதாரண திருவண்ணாமலை போனால் லோக்கலே கிடையாது. அந்த மாதிரி சுக்கராச்சாரியா இன்டர்நேஷனல், அதில் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஸ்பெஷலி டிஃபைன்டு கரிக்குலம் வேறு இருக்குது. ஹிரண்யகசிபுவாக டிஃபைன் பண்ணியிருக்கான் அதை. அதில் என்ன அப்படின்னா மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும். ரிலிஜியன் மாத்திரம் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை விட கிடையாது. அதெல்லாம் பேசிவிட்டோன்னா உடனே கேஸ் போட்டுடுவா. அப்படி ஒரு ஸ்கூல். சுக்கராச்சாரியார் இவளுக்கெல்லாம் குரு, அசுராளுக்கு குரு. அவர் கொஞ்சம் தீர்க்கதர்ஷியும் பாவம். இங்கே மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுன்னு நல்லா தெரியும் அவருக்கு, யார் வரப்போறான்னு தெரியும். தூணை பிளந்துன்னு ஒருத்தர் வரப்போறார். அவர் வரும்பொழுது நம்ம பக்கத்தில் இருந்தவானா நமக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா முன்னாடியே லீவ் போட்டு போயிட்டார். அவர் சபாட்டிக்கல்னு போயிட்டார். அவர் உப்புக்கு பிரயோஜனம் இல்லாத 2 பிள்ளையை பற்றி வச்சிருக்கார் அவர். அதுகள் தலையில் ஸ்கூலை கட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். நீங்கள் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி தபஸ் பண்ண போயிட்டார் பாவம். அப்புறமா தான் வருவார், நல்ல பையன் வரைச்சே தான் வருவார் அவர். யார் மகாபலி வரைச்சே வந்துருவார் அவர். அப்போ இந்த ஸ்கூலுக்கு அமிச்சான் ஹிரண்யகசிபு தன் குழந்தைய பிரகலாதனும் போனான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதில் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பையெல்லாம் கொடுத்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கையாத்துங்கிற அம்மா சமத்தா சாப்பிட்றா குழந்தை. வருத்தம், குருகுலம்னா திரும்பி வரமாட்டான், அங்கே தான் இருப்பா பாவம். கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் இருப்பா, தினம் ஆற்றுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது. குருகுல வாசம். அதனால் குழந்தைய அமுச்சுட்டா. 5 வயசு குழந்தை குருகுலம் போயிடுது. ப்ரெப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட இல்லை, ப்ரெப்பில் தான் இருக்குது குழந்தை பாவம். ப்ரெப்புக்கு போயிருக்கு. போனால் அவளும் ஏதோ சொல்லித்தரா. இந்த குழந்தை எல்லாத்தையும் ரொம்ப கேட்டுக்கிறது, உள்ளே போட்டுக்கிறது இல்லை. நம்ம குழந்தைகள் மாதிரி தான் இருக்காது. நம்ம இந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டுருது. அப்போ ஒரு நாளைக்கு பிரகலாதனை ஆற்றுக்கு கூட்டுன்னு வரா. ஏதோ மிட் டேர்ம் பிரேக் போல் இருக்கு, குழந்தை வந்திருக்கு ஆற்றுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்தது இல்லையா, ஒரே ஆசை, கையாத்துக்கு ஆசை, ஹிரண்யகசிபுக்கும் ரொம்ப ஆசை. குழந்தைய தூக்கி மடியில் ஏறி வச்சுட்டானாம். கத்தியதாம் வத்சமன்யதே சாது யத் பவான். என்ற குழந்தை இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போய் படிச்சு என்ன சொல்லி கொடுத்தா ஸ்கூல்ல அப்படி என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்க, இந்த குழந்தை சாதாரண குழந்தை, அது நம்ம குழந்தையா இருந்தால் ABCDEFGங்கும். இல்லையா? இல்லைன்னா வா வா கருப்பாடே அப்படின்னு பாடும். பாபா பிளாக் ஷீப். இல்லை யாரோ மெக்டானல் அவனுக்கு ஃபார்ம் இருந்துதான், அவன் ஃபார்ம் வச்சுன்னா நமக்கு என்ன போச்சு? அவன் என்ன பால் தர போகிறான்னா அங்கேருந்து? இல்லை, அவன் கவு இருந்தது, அவனுக்கு சிக்கன் இருந்தது, டக் இருந்ததுன்னு இதுக்கு பாடி நடக்கும்.
வீட்டை சுற்றி. இல்லைன்னா யாரோ குவீனை பார்க்குறதுக்கு ஒரு பூனை போச்சான், குவீனே இல்லை, இனிமேல் எப்படி பாடுவான்னு தெரில, புஷிகேட் வேற ஹேவ் யூ பீன், ஐ ஹவ் பீன் டு லண்டன் டு சீ த கிங் அப்படின்னு தான் பாடணும். ஏன்னா குவீனும் இல்லையே இப்போ தான். இந்த குழந்தை என்ன சொல்லித்தான்னா, தத் சாது மன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத் ஹித்வாத்மபாதம் கிரகமந்தகூபம் வனம் கதோ யத்ஹரிம் ஆஸ்ரயேத. தத் சாது மன்யே, அப்பா எது நல்லது தெரியுமாப்பா, ஸ்கூலில் கற்றுண்டேன், எது வசதியானது தெரியுமாப்பா, அதுவும் யாருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் மாட்டின்ட்டு சந்தோஷமே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் இருக்கிற மனுஷன் அத்தனை பேருக்கும் விசேஷமான ஒரு வஸ்து நான் தெரிஞ்சுட்டேன்ப்பா. அப்படியா குழந்தை, என்னதுன்னா ஹித்வாத்ம பாத்தம் கிரகமந்த கூபம், பிளைண்ட் வெல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீட்டை விட்டுட்டு வனம் கதோ யதரிமாஸ்ரயத, காட்டுக்கு ஓடணும்னு கத்துண்டேன்ப்பா. எது நல்லதுன்னு கேட்டியப்பா, நல்லது உனக்கும் சொல்றேன்ப்பா, நல்லது வீடு வீடு வீடுன்னு கட்டிண்டு அழாமல், மனைவி மக்கள் அப்படின்னு கட்டிண்டு அழாதபடிக்கு வீட்டை விட்டுட்டு, வீடு எப்படி இருக்குன்னா அந்த கூப்பம் அப்படின்னா இந்த மொட்டைக்கிணறு பொட்டக்கிணறுன்னு சொல்லுவாள் இல்லையோ, தமிழில் பொட்டக்கிணறும்பா, பிளைண்ட் வெல். இந்த கிராமப்புறத்துலலாம் இருக்கும், வாலே இருக்காது, அப்படியே திடீர்னு ஹோல் தான் இருக்கும். அவள் நான் ராத்திரியில் வந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான், விழ வேண்டியதுதான். வீடை பிரகலாதன் சொல்கிறான், அப்படி தான் வீடு இருக்குது. ஏன்னா வால்ஸ், இந்த கிரகஸ்த ஆசிரமம் இருக்கே அதை சொல்கிறான், வீடு வால்ஸ் எல்லாம் கிடையாது, நம்ம பாட்டு ஒன்றும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டோம், அப்புறம் தான் தெரியுறது இவ்வளோ இருக்கா அதில்ன்னு. இல்லை அப்புறம் விழுந்தாச்சு, இனி என்ன பண்ணுறது, நீ சத்குருநாதருங்கிற ஒருத்தர் அப்படி கயத்தை உள்ளே போட்டு நம்மளை இழுத்தாலே ஒழிய அதுலேயே இருக்க வேண்டியதான். நம்ம சாகர மட்டும் அதுலேயே தான் இருக்கணும். ஆத்மத் பாதம் அப்படின்னா ஆத்மா சரிஞ்சு கீழே விழறதுக்கு, ஒருத்தர் ஜீவன் கீழே விழறதுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடியதான இந்த சம்சார மோகத்தை விட்டுவிட்டு ஹரியை தேடிக்கொண்டு காட்டுக்கு போக வேணும் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஹரிங்கிற சப்தம் இவனுக்கு பிடிக்காது, அலர்ஜி இவனுக்கு, ஹிரண்யகசிபுக்கு. ஹரின்னு குழந்தை சொன்னோடனே சிரிப்பு தான் வந்துதான். ஏய் யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்கா, குழந்தைக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்கா, ஒழுங்கா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க போங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்டான் குழந்தைய. இவங்கெல்லாம் கூட்டு வந்தது டீச்சர்ஸுக்கா நடுங்குது. இப்படி போய் காலை வரிப்பித்த குழந்தை நல்லா தான் சொல்லி கொடுத்தோம், ஏபிசி தான் சொல்லி கொடுத்தோம், பாபா பிளாக்ஷிப் தான் சொல்லி கொடுத்தோம், நம்மளும் புசிக்காட் தான் சொல்லி கொடுத்தோம். இது அங்கே போய் எத்தையோ வளர்ப்பித்த இந்த குழந்தை, இது யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை கேட்டா, ஏட்டா யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா அவனுக்கு இதெல்லாம், வேற யாராவது சொல்லி கொடுத்தாலோ இல்லை நீயா இந்த புத்தி பேதத்தை பண்ணினுட்டியா, நீயே பண்ணினியா வேற யாராவது பண்ணாளான்னு கேட்டா அதுக்கு அந்த குழந்தை சொல்றது, அவ குருமார்கள்ட்ட சொல்றது, பரஹா ஸ்வேஷ்ச, அடுத்தவா நம்பள் அப்படின்னு ஒரு பேத புத்தியை உண்டு பண்றதான அந்த மாயையை ரசிச்ச அந்த பகவானுக்கு முதற்கண் என் நமஸ்காரம். நான் நீன்னு சொல்றோமோ இல்லையோ, நீ நான் அப்படின்னு சொல்றோம், நீ வேற நான் வேறன்னு சொல்றோம். இந்த நீ நான்கிற குணம் எப்படி வந்தது, அது ஒரு மாயை தான். இந்த மாயை யாரு பண்ணா, சாட்சாத் எம்பெருமான் பண்ணா, பகவான் பண்ணா. அந்த பகவானுக்கு முதல்ல நமஸ்காரம். அந்த பகவான் நம்ம கிட்ட சந்தோஷப்பட்டுட்டானால் இந்த மாதிரியான மோகம் நம்மளை விட்டு போயிடும். ஆனா அவன் அதில் திருப்தி படலைன்னா இந்த மோகத்திலேயே தான் நம்ம இருப்போம். சயேஷ ஆத்மா ஸ்வபரேத்ய புத்திபிஹி துரத்யயானுக்ரமணோ நிரூப்யதே முஹ்யந்தி யத்வத் வர்த்மனி வேதவாதினோ பிரம்மாதயோ ஹ்யேஷ பினத்தி மேமதிம். என்னுடைய மூளையை யாரு மாத்தினான்னு கேட்டாலே சொல்றேன். என் மூளையை மாத்தினவர் யாரு தெரியுமா? யாரு சர்வாந்தர்யாமியா எல்லாரோட ஹிருதயத்திலையும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கானோ, நல்ல எண்ணங்களோ பிரேமையோ இல்லாதவாளால் யாருடன் ஒன்றாக இருக்க முடியாதோ, யாரு வெறும் புத்தியால புரிஞ்சுக்க அவனை ட்ரை பண்றவா அத்தனை பேருடைய புத்தியும் யாரு மயக்க வல்லவனோ,
அப்போ பிரம்மாதி தேவர்கள் கூட யாருடைய மாயையில மயங்கி போயிடுவார்களோ அப்பேற்பட்ட பிரபு தான் என்னோட மனசை மாத்தினார். யதா பிராமயத்யயோ பிரம்மன் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதௌ ததா மே வித்யதே சேதா சக்கரபாணேரிதிர்ச்சயா. எப்படி ஒரு இரும்பு பீஸ், இரும்பு துண்டு, அயஸ்காந்தம்ங்கிற அந்த மேக்னெட் இருக்கோ இல்லையோ, இந்த மேக்னெட் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு அயன் ஃபைலிங், அயன் பீஸ் வச்சா எப்படி இந்த அயன் வில் ட்ராவல் டு தி மேக்னெட் எஃபர்ட்லெஸ்லி, இன் த சேம் வே என்னுடைய மனசானது, மை மைண்ட் இஸ் நேவிகேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் டு சக்கரபாணி. பகவான் இஸ் அட்ராக்டிங் மை மைண்ட். ஐ எம் நாட் மேக்கிங் எனி எஃபர்ட் டு சென்ட் இட் தேர், இட் இஸ் கோயிங் ஆன் இட்ஸ் ஓன். எல்லாம் புரியல அவளுக்கு. சரி, எத்தையோ சொல்லிட்டு இருக்காதே, இந்தா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், இதெல்லாம் கேள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நன்னா சொல்லிக் கொடுத்தா, பாடத்தெல்லாம் ஒப்பிக்க சொன்னா, எங்க பாபா பிளாக் ஷீப் சொல்லு அப்படின்னா, அதுனே பாபா பிளாக் ஷீப் நீ ஃபுல், எஸ் சார் 3 bags ஃபுல் எல்லாம் சொல்லிது பாவம் பிரகலாதம். ஏன்னா சொல்கிறாளே பாவம் ஒபீடியண்ட்டாக கேட்கணுமே சொல்லி தரலாம். உடனே சந்தோஷம், குழந்தை நன்னா கற்றுன்னு எடுத்து திருப்பி கூட்டின்னு போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போனான். ராஜா எல்லாம் நன்னா கற்றுனுட்டான். அப்படியா, எங்கே நான் டெஸ்ட் பண்ணுறேன் பார்ப்போம். அவனை கூப்பிட்டான். இரண்யகசிபு அங்கம் ஆரோப்பிய மடியில் ஏற்றி உட்கார வச்சுட்டான் அந்த குழந்தைய. இந்த குழந்தைய பார்க்குறச்சு அவ்வளோ ஸ்நேகம், அப்படி கட்டின்டான். உச்சி முகர்ந்தான், கண்ணத்தில் முத்தம் கொடுத்தான். அவன் கண்ணிலேயே தண்ணி வந்துடுத்து. ஏன்னா அந்த குழந்தை அப்பேற்பட்ட குழந்தை, சாதாரண சாநித்தியமா அந்த குழந்தைக்கு. அது பக்கத்தில் வந்ததுன்னா அவள் கண்ணில் தண்ணி வருதான். இரண்யகசிபு முதற்கொண்டு தண்ணி வருதான் கண்ணில். அப்படிப்பட்ட குழந்தை அது. அந்த குழந்தைய மடியில் அப்படி ஏற்றி உட்கார வச்சுட்டேன். செல்லமே கண்ணா, என்னடா கத்துண்ட, ஆயுஷ்மான்டா, நல்ல சிரஞ்சீவியா இருடா என் குழந்தையே அப்படின்னு ஆசீர்வாதம் வேற குழந்தைக்கு. உடனே எல்லா தேவர்களும் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னுட்டா. இவன் சிரஞ்சீவியா இருப்பான், நீ என்ன பண்ணாலும் இவன் சிரஞ்சீவியா இருப்பான்னுட்டா. ஏன்னா இனிமேல் தானே இவன் பண்ண போறான், இவன் அக்கௌண்ட் ஆரம்பிக்க போறான். அதுக்குள்ள இவனே ஆசீர்வாதம் கொடுத்துட்டான் முதல்ல, நன்னா இருடா ஆயுஷ்மன்னு அப்படின்னு. என்ன சொல்லி கொடுத்தா டீச்சர்ஸ் எல்லாம்? சொல்லு பார்ப்போம், நல்லது என்ன கத்துண்டே அப்படின்னு. உடனே பிரகலாத் திருப்பி ஆரம்பிச்சு, அப்பாவுக்கு என்ன ஆசை பத்தியா? திருப்பி நான் கேட்டுருக்காளே, போன தடவை சொன்னது நன்னா இருந்தது போல் இருக்கு, அப்பாவுக்கு திரும்பி கேட்கறா, திருப்பி சொல்லுவோம் அப்படின்னு அந்த குழந்தை ஆரம்பிச்சுதான். ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸ்ரவணம் கீர்த்தனம், கேட்கறது பாடுறது. என்னது, நான் கீர்த்தனம்னாலே ஒருத்தருடைய புகழ் பாடுறது தானே. உடனே இரண்யகசிபு சந்தோஷம் நன்னா சொல்லி கொடுத்துருக்கான். இரண்யகசிபுவின் பெருமையை கேட்பதும் இரண்யகசிபுவின் பெருமையை பாடுவதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இந்த குழந்தை சிரிக்கிறான் அண்ணா அப்படின்னு. இந்த குழந்தை சொல்ற அடுத்தது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம். விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் ஆத்மநிவேதனம். இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீதமுத்தமம். ஸ்ரவணம் கீர்த்தனம், பகவத்குணத்தை கேட்கறது, பகவத்குணத்தை பாடுவது, பகவானையே ஸ்மரணம் பண்றது, பகவானுக்கு பாத சேவனம் பண்றது, பகவானை அர்ச்சிப்பதும், பகவானை சேவிப்பதும், பகவானுக்கு தாசபூதனாக இருப்பதும், பகவானோடு நட்பு பூணுவதும், பகவானுக்கே தன்னை அர்ப்பணிப்பதுமான 9 விதமான பக்தியைத்தான் கத்துண்டேன். இப்போ டவுட்டே இல்லை அவனுக்கு. ரொம்ப வந்துடுத்து கோபம். என்ன தைரியம், குருமார்களே இப்படியா சொல்லிக் கொடுப்பீர் உங்க இந்த குழந்தைக்கு? என்ன தைரியம் இருந்தால் நான் சொன்ன உத்தரவை மீறி இப்படி சொல்வேன்னா? அவள் உடனே நடுகின்றா. மத் பிரணீதம், நான் சொல்லிக் கொடுக்கலப்பா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஷண்டன் அமர்கன்னு 2 பேர் பிரதர்ஸ். அவா ஷண்ட பொண்டேர் போல என்னவோ தெரியாது இப்படி பேர் வச்சிருக்கா. ஷண்டன் என்ன சொன்னான்னா, ஐயோ மகாராஜா நான் பண்ணலன்னா. இவன் பக்கத்தில் இருக்க, ஏண்டா என்ன மாட்டி விடுற,
ஏன்னா என்ன மாட்டி விடுறேன்னா ந மத் பிரணீதம் ந பரப்பிரணீதம் அவனும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ எங்கன்னா உன் பிள்ளைகிட்ட கேட்டோம், அது தானாக வருதுங்கிறான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? என்னமோ தானாக வருதுங்கிறான், அவனுக்கு இதெல்லாம் தோன்றதுங்கிறான். நாங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கல ராஜா, அப்படி மீறிட மாட்டோமே உங்களுடைய கட்டளை. பார்த்தா இரண்யகசிபு, என்னடா பிரகலாதா இவ சொல்றது உண்மையா? அவ சொல்லிக் கொடுக்கலங்கிறாளே, என்னது அப்படின்னா உடனே பிரகலாதன் சொன்னா, மதிர் ந கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோபி பத்யேத கிரகவ்ரதானாம் அதாந்த கோபிர்விஷதாம் தமிஸ்ரம் புனః புனः சர்வித சர்வனானாம் நதே விதுஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணும் துராஷயாயே பகிரர்த்தமானினஹ அந்தாயதாந்தை உபநீயமானா வாசீஷதந்திரியாம் ஊருதாம் நிபத்தாஹ நைஷாம் மதிஸ்தாவதுருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தாபகமோ யதர்த்தஹ மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவ்ரணீதயாவத். அப்பா அவ சொல்றது உண்மைதான்ப்பா. யாருக்கு இந்திரிய நிகிரகம்ங்கிறது இல்லையோ, யாருடைய மனசு பகவான் கிட்ட போகலையோ, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படாது. அவ எப்படி சொல்லிக் கொடுப்பா? அவளுக்கு தெரிஞ்சான்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கா? நான் புனః புனഃ சர்வித சர்வனானாம். அரைச்ச மாவியன்னா அவ அரைச்சுட்டு இருக்கா, தின்னதையன்னா தின்னுட்டு இருக்கா, அனுபவிச்சதையே தான்னா திரும்பி திரும்பி அனுபவிச்சுட்டு இருக்கா. பகவான் கிட்ட மனசு போகல. என்ன இந்த லௌகிக சுகம், திரும்பி அதே சுகம், திரும்பி அதே சுகம், திரும்பி அதே சுகம், திரும்பி அதே சுகம். கார்த்தால எழுந்துட்டோமானா பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் வந்துடுதோன்னா லஞ்ச், நடுவில் மிட் மார்னிங் ஸ்நாக், அதுக்கப்புறம் மிட் டீ, அப்புறம் டீ ஸ்நாக், டீ பிரேக், அப்புறம் டின்னர், அப்புறம் ஏதோ சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, தூங்குறது, அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, மிட் மார்னிங் ஸ்நாக் சாப்பிட்றது, லஞ்ச் சாப்பிட்றது, அப்புறம் டீ சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றது, சினிமா பார்க்கறது, தூங்குறது, இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான்னா பகவான்கிற விஷயம்லாம் எப்படி தெரியும்? நமக்கு நல்லது எதுங்கிறது அவாவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம இந்த மாதிரி அஜ்ஞானத்திலேயே இருந்து அவா சொன்னாலேன்னு கேட்டுண்டு போகிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்தாயதாந்தை உபநீயமானான். குருடன் இன்னொரு குருடனை கூட்டிட்டு போனானா. ஒரு குருடன் சொன்னானா, கண்ணு தெரியாத ஒரு குருடன் சொன்னானா, எனக்கு அந்த இடத்துக்கு போகணுமேன்னு நானா. நீ கவலைப்படாதே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன் இன்னொருத்தன். அவன் யாருன்னா அவன் இன்னொரு குருடன். இது ரெண்டு பேர் எப்படி ஒரு குருடன் இன்னொரு குருடனை கூட்டிட்டு போனா என்ன ஆகும்? இந்த உலகத்துல நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றதெல்லாம் சில சமயம் சில பேருக்கு ஏற்கக்கூடியதாக கூட இருக்காது. நான் சொல்றதுக்கு பயப்படுறதே கிடையாது. என்ன சத்தியம். ஒருத்தர் கேட்டா, ஒருத்தர் என்ன கேட்டா தெரியுமோ, கேட்டா எங்க ஆத்துல மாமனார் மாமியார் ஆதிகள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, சும்மா இப்படி சத்சங்கம்னு இந்த வயசுல ஓடிட்டு இருந்தா அதெல்லாம் எப்படி முடியும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சத்சங்கத்துக்கே ஓடிட்டு இருக்காதீங்கலாம் சொல்றா. நாங்க என்ன பதில் சொல்றது அவளுக்குன்னு கேட்டா, நான் சொன்னேன், பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றான், என்னையே யார் நினச்சிட்டு இருக்காளோ அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் அகாமியம்னு பகவான் சொல்றான். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜாகம் துவா சர்வபாவேபியோ மோக்ஷாமி மாசுச்சாங்கிற ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் விட்டு எங்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உனக்கு மோட்சத்தையே தரேன்னு சொல்கிறான். நீ ஒன்று பண்ணு, உங்ககிட்ட இந்த யாரு சொல்கிறாளோ அவள்கிட்ட கேளு. இந்த பாரு, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், எனக்கு மோட்சம் தருவியோ நீன்னு கேளு. நீ எனக்கு மோட்சத்தை தரும் பட்சத்தில் நீ சொல்வதை நான் கேட்கிறேன். சத்தங்கத்தை விட்டுடுறேன், நீ மோட்சம் தந்துடும். நான் சத்சங்கத்துக்கு போகல, நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. முடியுமா? உன்னால மோட்சம் தர முடியும். நீ அடைஞ்சியோ முதல்ல மோட்சத்தை. நீ அடையாத மோட்சத்தை அடுத்த வாழ்க்கை நீ எப்படி தருவ? உனக்கு எப்படி இருக்கணுங்கிறது தெரியாததுனால தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கோ விஷயம் தெரியாது. அவளுக்கு நீ என்னமா புத்திமதி சொல்லலாம்? புத்திமதி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு?
ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரச்சே குரு ஒருத்தருக்கு தான் ரைட் இருக்கு சொல்றதுக்கு, வேற யாரும் வாய முடிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா உனக்கு தெரியாத இடம் அது, அதுல புகழப்படாது. நீ பெத்த அம்மாவா இருக்கலாம், பெத்த தகப்பனாரா இருக்கலாம், கட்டின புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், யாராக வேணாலும் நீ இருக்கலாம். ஆனால் ஆத்தியாத்ம விஷயத்துல அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்லை, நீ அடைந்தாலே ஒழிய. நீ பிரம்மஞானின்னா நீ சொல்லலாம், நீ ஜீவன் முக்தன்னா நீ தாராளமா சொல்லு. நீ அடையாத விஷயத்துல உனக்கு எதுக்கு பேச்சு? அதுல அறிவுரை வேற உனக்கு எப்படி சொல்ல துணிஞ்சது? என்ன ரைட் இருக்கு உனக்கு சொல்றதுக்கு அடுத்தவாளுக்கு? குருடன் இன்னொரு குருடனை கூட்டிட்டு போற மாதிரி தான், ரெண்டு பேருமா சேர்ந்து படுகுழியில விழுவா. அதனால இதை உன்னை மனசுல வச்சுக்கணும். நம்ம நயேஷாம் மதிர்த்தாவதுருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷத்யனர்த்தஹ உபகமோ யதர்த்தஹ மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீத யாவத். அப்படி நம்மளுடைய மனசு கிருஷ்ணபதாரவிந்தத்துக்கு திரும்பணுமே ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா, ஜடபரதன் சொன்ன அதே விஷயத்தை திரும்பி சொல்றாரு இங்க பிரகலாதனும். மகான்களுடைய பாதத்துல போய் விழு, சத்துக்களுடைய பாதத்துல போய் விழு, அவளுடைய பாத தூளி நம்ம தலையில விழட்டும், அபிஷேகம் பண்ணட்டும் நம்மள. நிஷ்கிஞ்சனானா அவ எப்படி இருக்கான்னா, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுப்பா, நானும் அவரும் தான் ஒரு கட்சிங்கிற அவள்லாம், அவதான் மகாத்மாக்கள்ங்கிறார் பிரகலாதன் இங்க. நிஷ்கிஞ்சனானாம், இந்த உலகமாவது எனக்காவது, சி எனக்கு எம்பெருமான் இருக்கான், எனக்கு என் பகவான் இருக்கான், ஏன்னா என் பகவான் போருமே எனக்குன்னு சொல்றாவா. பகவான் போருமே, எனக்கு பகவான் போருமே, எனக்கு பகவான் கொடுக்குற ஆனந்தம் போருமே. உலகத்தில் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லலை, இருக்கலாம் ஆனந்தம், இருந்தாலும் எனக்கு வேண்டாம, எனக்கு பகவத் ஆனந்தம் பெருசா இருக்கே, போருமே. அப்படின்னு யார் இருக்காளோ அவள்லாம் மகாத்மாக்கள். அவ காலில் போய் விழு, அவ கால் தூசி நம்ம தலையில படட்டும், பட்டாலாவது மனசு கிருஷ்ணன் கிட்ட திரும்பும், திரும்பினாத்தான் இந்த விஷயம் எல்லாம் புரியும். அதனாலப்பா அவளை சொல்லி குத்தம் இல்லை, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னா பிரகலாதன். அப்படியா இப்ப நீயா பண்றியா எல்லாத்தையும்? படுவா முளைச்சு 3 இலை விடலை, அதுக்குள்ள இவ்வளவு எதிர்த்து பேசுறியோ நீ என்ன? இவனை சும்மா விடப்படாது, இவனை கொல்லணும். இப்பவே இப்படி இருக்கான்னா இவன் பெருசானா எனக்கு சத்ருவாயிடுவன். தேவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் பண்ணியிருக்கா, அதனால்தான் இவன் மனசில் இப்படி புகுந்து இந்த மாதிரியான வேலையை பண்றா. இவனை நான் அழிச்சுடுறேன், என்னை கேட்காதவன் உயிரோடு இருக்கிற தேவையில்லை, என் பிள்ளையேகா இருந்தாலும் இவன் உயிரோடு இருக்க வேண்டாம், இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு இவன், அப்படி எல்லாம் சொல்லி அவனுடைய ராட்சசாலெல்லாம் கூட்டு, அசுராலெல்லாம் கூட்டு இவனை கொல்லுங்கோ அப்படின்னா. உடனே அவனை கொல்றதுக்கு அவள்லாம் கிளம்பிட்டான். ராஜா உத்தரவு, குழந்தைய கொள்ள மனசு இல்லை யாருக்கும். அந்த குழந்தைய பார்த்தாலும் எல்லாருக்கும் அள்ளி அணைச்சிக்கணும் தான் தோன்றது. அந்த குழந்தைய கொல்லுன்னுட்டா என்ன பண்றது? ராஜா உத்தரவு அவ பண்ணலைன்னா அவளை கொண்டுடுவானே ராஜாங்கிறதுனால என்னமோலாம் பண்ணி பார்த்தா, மலையிலேருந்து தூக்கி போட்டு பார்த்தா, மலை உச்சிக்கு கொண்டு போய் கீழே தூக்கி போட்டாலாம். அவள்லாம் கீழே இறங்கி வரத்துக்குள்ள இந்த குழந்தை கீழே ஜம்முன்னு இறங்கி வந்து ஆத்து கோடி வந்துடுத்தான். அப்பா மலையிலேருந்து விண்ணேப்பா நன்னா இருந்ததுன்னு தான். சமுத்திரத்தை தூக்கி போட்டாலாம். அவ போட்டை பிடிச்சி திரும்பி வரத்துக்குள்ள இவன் ஆத்துக்கு வந்துட்டான். இவன் திரும்பி ஆத்துக்கு வந்துட்டான், நல்லா இருந்தது. ஓஷன் இன்னைக்கு இந்த டீப் டைவிங் அப்படின்னா, டீப் ஓஷன் டைவிங், பாரா சைலிங் என்ன, டீப் ஓஷன் டைவிங் என்ன. பாம்பெல்லாம் ஒரு குழியில போட்டு இவனி அந்த குழியில தள்ளிவிட்டான். விஷப்பாம்புகள் எல்லாம் போட்டு அந்த குழியில தள்ளிவிட்டான். இந்த பாம்பெல்லாம் அவனோட விளையாடுறதான். இவன் படுத்துட்டா அது ஆதிசேஷன் மாதிரி இவன் மேலே போகிறதான். இவன் நேராக உட்காந்துட்டு அவன் கழுத்துலலாம் சிவனுக்கு போகிற மாதிரி பாம்புகள்லாம் போகிறதான். ஒன்றும் கடிக்க மாட்டேங்கிறது. இவனை வெளில வந்து சொன்னால், இது வரைக்கும் ரெப்டைல் ஹவுஸுக்கு போனால் அந்த கிளாஸுக்கு பின்னாடியிலேருந்து தான் நம்ம பாம்பெல்லாம் பார்க்கணும், தொட்டு பார்க்கணும்னு ஆசை. அப்பாவுக்கு என்ன பிரேம பாரு, நமக்கு பாம்பெல்லாம் தொட்டு காமிக்கிறதுக்காக வழி பண்ணினார். நன்னா இருந்தது பாம்பெல்லாங்கிறான். யானையை கொண்டு மிதி அப்படின்னாராம். கீழே படுக்க வச்சு யானை வருது இவனை மிதிக்கிறதுக்கு.
யானை காலுக்கு யானை மேலே உட்காந்து பார்த்துருக்கான் இல்லையா, அவன் ராஜகுமாரன் இல்லையா, பர்த்டே ஆனால் யானை மேலே உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஊர்வலத்தில் கொண்டு வருவா பர்த்டே ட்ரீட்டுன்னு. இன்னைக்கு இன்னும் யானைக்கு கீழே அவன் யானைக்கு மேலே பார்த்துருக்கேன், யானைக்கு கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை தான். ஹை அது நல்லா இருக்கே, இன்னும் ஆள் அவனுக்கு. ஏன்னா மனசு எப்படி இருக்கு அவனுக்குன்னா, எங்கிருந்தாலும் ஐயா எங்கிருந்தாலும் ஐயா நான் உனை மறவாது நிலை பெயராது, உனை மறவாது நிலை பெயராது நின்றிட நீ அருள்வாய் ஐயா, நின்றிட நீ அருள்வாய். எங்கிருந்தாலும் ஐயா மையையே மெய்யென எண்ணிடும் மதி நீத்து உண்மையை காணச் செய்வாய். மையையே மெய்யென எண்ணிடும் மதி நீத்து உன் உண்மையை காணச் செய்வாய். இருந்தொளிர் இன்பமே நான் என்று அறிந்திட, இருந்தொளிர் இன்பமே நான் என்று அறிந்திட உன் அன்பை பொழிந்திடுவாய், உன் அருளினை தந்திடுவாய் ஐயா, அருளினை தந்திடுவாய். நான் எங்கிருந்தாலும் ஐயா உன்னையே விரும்பிடும் என் மனப்பாவையை, உன்னையே விரும்பிடும் என் மனப்பாவையை ஆண்டு நீ மனம் புரிவாய். உன்னையே விரும்பிடும் என் மனப்பாவையை ஆண்டு நீ மனம் புரிவாய். உயிரினோடொன்றாய் இதயத்தினில் கலந்து என்றென்றும் நீ ஒளிர்வாய். உயிரினோடொன்றாய் உள்ளத்தில் நீ கலந்து என்றென்றும் நீ ஒளிர்வாய். சாயி என்னுள்ளே நீ ஒளிர்வாய் ஐயா, என்னுள்ளே நீ ஒளிர்வாய். நான் எங்கிருந்தாலும் ஐயா என்றும் உனை மறவாது நிலை பெயராது, உனை மறவாது நிலை பெயராது நின்றிட நீ அருள்வாய், நின்றிட நீ அருள்வாய் ஐயா, நின்றிட நீ அருள்வாய். நான் எங்கிருந்தாலும் ஐயா, எந்த பரிஸ்திதியில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், துக்கத்தில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், நஷ்டத்தில் இருந்தாலும், இஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை மறவாது நிலை பெயராது நிற்கும் ஒரு அருளை செய்ய மாட்டாயோ பகவானே அப்படிங்கிற அந்த ஒரே சிந்தனையுடன் பிரகலாதானவன் எல்லாத்துலேயும் மீண்டு திரும்ப வரான். என்னானாலும் திரும்பி வரான். ஒன்றும் தொட முடிய மாட்டேங்கிறது. அவனை விஷத்தை கொடுத்தாலும் அமிர்தமாக மாறறதான். பாம்பு சிநேகிதனாக மாறறதான் அவனுக்கு. கட்கங்கள்லாம் மாலையாக மாறறதான் அவனுக்கு. என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறதுங்கிறதுனால தான் துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை,
நீ காப்பாற்ற நின்றுட்டா என்னை எவன் என்ன பண்ண முடியும்? ஒரு பயம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ என் பின்னாடி நின்னியானால், நீ என்னை கைவிட்டுட்டியோனா எவன் என்னை காப்பாற்ற முடியும்? அதுக்கப்புறம் பட்டாளமே வரட்டுமே, ஆர்மிஸே வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது. நீ என் துணையா இருந்தேன்னா எவனும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயத்ரதன் அப்படித்தான் ஒருத்தன் மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யுவை பின்னாடியிலேருந்து அடிச்சு கொன்னான் ஜெயத்ரதன். உடனே அர்ஜுனன் சூழரைத்தான் சபதம் பண்ணினான், நாளைக்கு சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி ஜெயத்ரதனை நான் கொல்லலே ஆனால் நான் அக்னி பிரவேசம் பண்ணி உயிரை மாய்ப்பேன்னு சொன்னான். உடனே சந்தோஷம் கௌரவாளுக்கெல்லாம், துக்கம் வரலையாம். கௌரவாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுதான். என்னன்னா, அட ஒரே ஒரு நாதாண்டா, ஒரு நாளைக்கு ஜெயத்ரதனை உயிரை கொண்டாவது காப்பாற்றணும். அவனை காப்பாற்றிட்டோமானா அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சாச்சு. ஒரு நாள் யுத்தத்தை மாத்திரம் கரெக்டாக பண்ணிவிடும் கூட எல்லாருமா. எங்கே அங்கன்னு எல்லாம் சும்மா எல்லாம் ஒரே இடத்துல இருங்கோ. அத்தனை பேரும் ஒரு இடம். எங்கன்னா ஜெயத்ரதன் அவனை சுற்றி அப்படியே வட்ட 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 வட்டமாக அத்தனை பேரும் நிற்கணும். அத்தனை மகாரதிகளும் அவனை சுற்றி நிற்கணும். ஒரே என்னதான் காப்பாற்றணும் அப்படின்னாலாம். நின்னவும் நின்னாலாம். அர்ஜுனனும் என்னவோ சண்டை போட்டு பார்த்தான், எவ்வளவோ யுத்தம் பண்ணினான். அவனால் ஜெயத்ரதன் பக்கத்தில் வர முடியாத போயிடுத்து. பகவான் கிருஷ்ணனோ சன்செட் சன்ரைஸ் டைம் எல்லாம் ஏற்கனவே நல்லா கணிச்சு வச்சு பார்த்து வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு சன்செட் ஆக போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் சன்செட் ஆட போகிறது. 2 நிமிஷம் தான் இருக்குது. ஆனாலும் இவனை கொல்றதுக்கு வழியை காணும். பக்கத்தில் கூட போக முடியல. கொல்றதுக்கு என்ன பக்கத்திலேயே போக முடியல. என்னடா பண்ண போகிறோம்? அவ்வளோதான், அக்னியை மூட்ட வேண்டியதான், நெருப்பில் இறங்க வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்கா. கௌரவாள்லாம் சந்தோஷிக்கிறா. அவ்வளோதான், இனிமேல் நம்ம ஜெயிச்சாச்சு யுத்தத்தைன்னா. அந்த க்ஷணம் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, ஒரு மாயை பண்ணானா, சக்கரத்தை தூக்கினானாம். உடனே சூரியனே மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு மாயை சூரியாஸ்தமனம் ஆயிடுத்துன்னு நினச்சாலாம். எல்லாரும் வெளியில் வந்தாலாம். ஜெயத்ரதன் வெளியில் வந்தானாம். சூரியனை திருப்பி ஒளிச்சு வச்ச சூரியனை திருப்பி காட்டினானாம் கிருஷ்ணன். ஒரே அம்பு ஜெயத்ரதன் விழுந்தான். அவனை காப்பாற்றி தான் வச்சா. 11 அக்ஷோஹணி கூடிய ஒரு சைன்யத்தை, மகா சைன்யத்தினால அவனை காப்பாற்றித்தான் வச்சா. ஒரே க்ஷணத்தில் அவனை கொல்றதுக்கான ஒரு தந்திரத்தை பகவான் பண்ணி கொண்டு விட்டானே. யாரை நம்பணும்னா, லோகத்தில் நம்பி பிரயோஜனம் இல்லை. எத்தனை மிருத்யு பரஸ்பரம். நான் உத்தராதேவி அன்னைக்கே என்ன சொன்னானா, இவன் யாரை நம்புறது? நான் என்னை காப்பாற்றுன்னு ஒருத்தனை சொன்னான்னா அவனே வண்டையை போட்டுட்டானா என்ன பண்ணுவேன் நான்? பாவம், ஒருத்தனுக்கு சர்ஜரிக்காக போயிருக்கான். என்னாச்சுன்னா சர்ஜன் வரல. என்னாச்சு, அவன் போயிட்டான். அவன் ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜன் போயிட்டான். இவன் தான் காப்பாற்ற போகிறான். முதல் நாள்லாம் பார்த்து, உங்கள் கையில் தான் என்னுடைய ஆயுஸ், லைஃபே ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும், கவலைப்படாத, இந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன், நான் உன்னை காப்பாற்றிடுவேன், இது ஒரு விஷயமே கிடையாது, நானாக்கும் உன்னை காப்பாற்றுறேன்னு நானா. அடுத்த நாள் காலத்தால் பார்த்தா இவங்க அனஸ்தீசியா நிஷெல்லாம் கொடுத்தாச்சு, இவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். அவன் ஆளை காணும். என்ன ஆச்சுன்னா அவன் ஒரே தேடி தூங்கிவிட்டான். அனஸ்தீசியா எல்லாமே சர்ஜன் தூங்கி போயிட்டான். யாரை காப்பாற்றுறது இங்க? ஈஸ்வரனை தவிர்த்து நம்மளை யாரை காப்பாற்ற முடியும்? அப்போ யாரை நம்பணும்? நான் பகவானை நம்பு, வேற யாரை நம்பணும்? நம்பி என்ன ஆக போகிறது? வேணா நம்பு, இன்னும் பிரயோஜனம் இருக்காது. மிச்சவாளை நம்பி பகவானை நம்பினா தான் பிரயோஜனம் இருக்கு. அதனால என்ன பண்ணியும் ஒண்ணுமாகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கவலையாக போயிடுத்து. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரன் வாங்கிட்டோம், நம்ம சாகப்படாது அப்படின்னு. இந்த ஹெரிடிட்ரி ஜெனட்டிக்ஸில் வரங்கள்லாம் கூட இன்ஹெரிட் ஆகும் போல் இருக்கே. மை ஜீன்ஸ், varam infused genes have gone into the Prahladan and he is not dying. No matter what happens, Prahlada is still alive. எனக்கு பயமாயிடுது, ஒருவேளை மாறி போயிடுதா? அதான் ஆழ்மாறனுக்கு இருப்பட்ட பிரம்மா பாட்டுக்குள்ள வரம் தரேன் உன் பிள்ளைக்கு அப்படின்னு விட்டாரா? இவாள்லாம் சொல்ல முடியாது, லவுடாக ஒன்று சொல்லுவா, அப்புறம் மற்ற பண்ணிட்டு ஏதாவது வேற ஒன்று சொல்லிவிடுவா. அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரா அப்படின்பா. துரோண கொல்றதுக்காக துரோணரை ஒரு உபாயம் பண்ணினா, எல்லாம் 6 உபாயம் நம்ம பையன் தான் கொடுத்தது உபாயம். இவாளுக்காக தோணுமா? எல்லாம் இவ ஜெயிச்சதே நம்ம பையன் கூட இருந்ததுனால தானே. நம்ம பிரபு நம்ம கிருஷ்ணன் சொல்லலைன்னா ஒன்றும் தெரியாது இவாளுக்கு. இப்போ பேர் நிமிஷம் இருக்கும், எல்லாம் இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்குமா இருக்கும். இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். மகாபாரத யுத்தம் 4 வீழ்த்தடிச்சு யுக்ரைனில் நடக்கிறது அது மாதிரி நடக்கும்.
சட்டுப்பட்டுன்னு முடிச்சமான 2 பக்கம் முடிக்கமானோம். அவனும் போண்டே இருக்கான், இவனும் போண்டே இருக்கான், அவனும் போண்டே இருக்கான், இவனும் போண்டே. அதுக்குள்ளே இன்னொரு யுத்தமே ஆரம்பிச்சுடுது தனியாக. அவனும் போண்டே இருக்கான். ஒன்றும் முடிகிற பாட்டை காணும். கிருஷ்ணன் இருந்தானோ கூட எல்லாம் முடியறது. ஒரு உபாயம் பண்ணா, அஸ்வத்தாமான்னு ஒரு யானையை கொண்டுட்டு அஸ்வத்தாமா செத்து போயிட்டான் யானை அப்படின்னு சொன்னான். யுதிஷ்டன் பற்றி வேற சொல்ல சொன்னான். அந்த மாதிரி பிரம்மா பாட்டு தந்தோம் பிரகலாதனுக்கு அப்படின்னா ததாம் யம் பிரகலாதம். அப்படின்னு சொன்னாரோ, அப்படியானால் அது எல்லாம் பிரகலாதனுக்கு போயிடுத்தோ, அப்படி என்ன எனக்கு ஒன்றும் இல்லையோ, அப்போ நான் ஒரு வேளை செத்து போயிடுவேனோ அப்படிலாம் பயம் வந்துடுத்தோம். அவனுக்கு கொஞ்சம் கவலையாக உட்காந்துட்டான், கொஞ்சம் விசாரம் பண்ணினான். அதுக்குள்ளே 2 பேர் வந்தா, சண்டா அமர்கள் வந்தா. அங்கேருந்து நமக்கு அனுகூல சத்ருக்கள் நிறைய கூடவே இருப்பாள். அவள் என்ன பண்ணுவான்னா, நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு வேணா வாக் வேணா போயிட்டு வருவோமே அப்படின்னு கிளம்புவோம். வெயிலாக இருக்கே, நம்ம கழிச்சு போயிடுவேளே, இதுக்கு வாக்கலாம் அப்படின்பாவா. ஒரு சத்சங்கத்துக்கு கிளம்புவோம்னா, இன்றைக்கி சத்சங்கத்துக்கு கிளம்ப போகிறேன், இன்றைக்கி வேறு புதுசாக சினிமா ரிலீஸ் ஆகிருக்கே, அங்கே போகலாம்பா. இந்த மாதிரி ஏதாவது அனுகூல சத்ருக்கள் வரும். அதனால தான் சண்டாமர்கள் வந்தால், இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் அவங்கள பார்த்தாலே நன்னாவே இல்லை. இப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துக்கூடாது, நீங்கள் யோசிக்கவே கூடாதுன்னுங்கிறான். அவன் கொஞ்சம் யோசிச்சா கூட ஏதாவது வழி கண்டுபிடிச்சிருப்போம். சரி, நல்லதாக ஏதாவது பண்ணுவோமே, பகவானம்னா நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமேனா வழியே இல்லை. எல்லாம் யோசிக்காதீங்க. அவள் சொன்னா, சண்டாமர்கள் சொன்னால், எங்கள் அப்பா எங்களை விட பெட்டர் டீச்சர். நாங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் கற்றுட்டோம், எங்கள் அப்பாவால் இதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க முடியல எங்களுக்கு. ஏன் அவ்வளோ படிச்சுட்டேலான்னா, இல்லை 1ஆம் கிளாஸ்லேயே அத்தனை நாள் உட்காந்துருந்தா எங்கள் அப்பாவுக்கு பொறுமை போயிடுத்து. இதுக்கு மேலே சொல்லிக் கொடுத்து எங்களால் முடியாதுடா பசங்களா அப்படின்னார். வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்றும் கிடையாது. அதனால் எங்கள் அப்பாவே ஸ்கூல் ஆரம்பித்தார். எங்களுக்கு வேலை போட்டு கொடுங்கிறதுக்காக எங்கள் அப்பாவே ஸ்கூல் ஆரம்பித்து எங்களுக்கே டீச்சராக அப்பாயின்ட் பண்ணிவிட்டார். அதனால் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் அவ்வளோலாம் வராது. எங்கள் அப்பா திரும்பி வந்த உடனே நல்லா பார்த்துட்டுருவார். அது வரைக்கும் அங்கேயே விட்டு வச்சுடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த பையனைன்னா. சரின்னு நம்பி அவனும் திருப்பி குருகுலத்துக்கே அனுப்பிச்சுட்டான் ஹிரண்யகசிபு பிரகலாதனை. பிரகலாதன் அங்கே போனானோ இல்லையோ, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அவன் அங்கே விட்டுட்டோம், நம்ம சித்த பிரேக் எடுத்துப்போம். பிரகலாதன் என்ன படிக்கிறானோ படிக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து அவன் என்ன படித்தாங்கிறத பார்ப்பான். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.